fluid mechanics concepts நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல என்ன பார்த்துருக்கோம்னா டென்சிட்டி. டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து மாஸ் பை வால்யூம். டென்சிட்டி வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. அடுத்து யூனிட் ஆஃப் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அடுத்து இது வந்து எஸ்ஐ யூனிட், சிஜிஎஸ் யூனிட் வந்து கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு இருக்கு. இது வந்து எம்கேஎஸ் யூனிட், இது வந்து சிஜிஎஸ் யூனிட்னு வருது. நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் என்ற கான்செப்டை பார்த்தோம். ப்ரெஷர் என்ன பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, அதாவது த்ரஸ்ட் பர் யூனிட் ஏரியா. யூனிட் ஆஃப் ப்ரெஷர் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அடுத்து பாஸ்கல், அதாவது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்ன்றது எம்கேஎஸ் யூனிட், பாஸ்கல்ன்றது எஸ்ஐ யூனிட். ஓகேங்களா? டைன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் பார் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கு. அடுத்து டார்னு ஒரு யூனிட் இருக்கு, டார். நெக்ஸ்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், ஏடிஎம். இது எல்லாமே யூனிட் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு இருக்குப்பா. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு லிக்விட் காலம் எடுத்துக்கலாம். இப்படி வந்து ஒரு கண்டெய்னர் இருக்கு. இங்க கண்டெய்னர்ல இந்த லிக்விட் இருக்குன்னு எடுத்துங்க. இந்த லிக்விட்னால ப்ரெஷர் அட் ஏ பாயிண்ட், அப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் பில ப்ரெஷர் எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை தி லிக்விட் பிளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு வரும். இந்த ப்ரெஷர் அட் ஏ பாயிண்ட் இஸ் நோன் அஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம். அப்சல்யூட் டெம்பரேச்சர். அப்போ அப்சல்யூட் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை லிக்விட் காலம் பிளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எடுத்துக்கிறோம். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இங்கே ஆக்ட் ஆகும். இந்த ஜென்ரலாக இந்த ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை லிக்விட் தான் நம்ம என்ன சொல்றோம்னா காஜ் ப்ரெஷர், காஜ் ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரெஷர் கான்செப்ட் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை தி லிக்விட் காலம் அட் எ டெப்த் ஹெச்னு பார்த்தீங்கன்னா அது ஃபார்முலா என்ன வருதுன்னா ஹெச்டிஜி. ஹெச்ன்றது டெப்த் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்விட், டி வந்து டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட், ஜி வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃப்ரீ சர்ஃபேஸ்ல வந்து ஹெச்சை இன்க்ரீஸ் பண்றோம்னு வச்சுங்க. இந்த ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருந்து ஹெச்சை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம், டெப்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம்னா கிராஃப் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ கிராஃப் வரைகிறோம். கிராஃப் வந்து டெப்த் ஆஃப் தி எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டெப்த் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்விட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஒய் ஆக்சிஸ்ல வந்து ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இங்க வந்து லிக்விட் இருக்குது, லிக்விட் இப்படி இருக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதுதான் ஃப்ரீ சர்ஃபேஸ், ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருந்து இந்த டெப்த்தை மெஷர் பண்றோம். வித் இன்க்ரீசிங் டெப்த் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அட் டெப்த் 0 இருக்கும்போது இங்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அட் ஹச் இஸ் ஈக்குவல் டு 0, டெப்த் ஈக்குவல் டு 0 வரும்போது என்ன வருதுன்னா உங்களுக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கிறதுனால அட் ஹெச் ஈக்குவல் டு 0ல சம் ப்ரெஷர் இருக்கு. அப்படியே டெப்த் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் ஆனா ப்ரெஷர் வந்து லீனியரா இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ப்ரெஷர் ஈக்குவல் டு ஹெச்டிஜி. ஸோ இந்த பாயிண்ட்ல இருக்கிற ப்ரெஷர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இதுதான் ப்ரெஷர் வெர்சஸ் டெப்த்துக்கு கிராஃப் கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா பாஸ்கல்ஸ் லா. இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம பாஸ்கல்ஸ் லா பார்க்க போறோம். பாஸ்கல்ஸ் லா. அக்கார்டிங் டு பாஸ்கல்ஸ் லா என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துங்க. இப்போ இது ஒரு கண்டெய்னர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கண்டெய்னர் எடுத்துட்டு இந்த கண்டெய்னர்ல வந்து நம்ம ஃப்ளூயிட் எடுத்துப்போம். இந்த கண்டெய்னர் எடுத்துட்டு இந்த கண்டெய்னர்ல ஃப்ளூயிட் எடுத்துக்கங்க. ஃப்ளூயிட் இருக்கு. ஃப்ளூயிட்னா எய்தர் லிக்விட் எடுக்கலாம் இல்லைன்னா கேஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ளூயிடை வந்து நம்ம என்ன பண்றோம்னா we are closing it by piston. ஒரு பிஸ்டனை போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கிறதா சும்மா அஸ்யூம் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா இங்க வந்து பிஸ்டன் யூஸ் பண்ணி இந்த ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்றீங்க. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி பிஸ்டன் வந்து ஏன்னு இருக்கும். pressure is equal to force by area. அப்போ வந்து இந்த பாயிண்ட்ல லிக்விடுக்கு நம்ம வந்து சர்டைன் ப்ரெஷர் கொடுக்குறோம். இப்போ லிக்விட்ல வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் என்ன ஆகும்னா அப்படியே டிரான்ஸ்மிட் ஆயிரும் டு ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி லிக்விட். டு ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி லிக்விட் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இப்போ பாஸ்கல்ஸ் லா என்ன சொல்றாங்கன்னா pressure given at a point, any point of the liquid is transmitted equally at all points of the liquid அப்படின்னு வருது. So Pascal's law states that pressure applied to an enclosed fluid is transmitted undiminished. Undiminished குறை டிக்ரீஸ் ஆகாம undiminished to every portion of the liquid and the walls of the container of the vessel. அப்ப இங்க P pressure கொடுத்திருந்தோம்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் தி என்க்ளோஸ்டு ஃப்ளூயிட்ல P pressure கொடுத்திருக்கோம். இந்த P pressure வந்து ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் தி லிக்விடுக்கு வந்து என்ன ஆகுது, சேம் அதே ப்ரெஷரை டிரான்ஸ்மிட் ஆயிருது. அதே மாதிரி வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னருக்கும் சேம் ப்ரெஷரை வந்து டிரான்ஸ்மிட் ஆயிருது அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து பாஸ்கல்ஸ் லா. இப்போ நம்ம பாஸ்கல்ஸ் லாவுடைய அப்ளிகேஷன் பார்க்கலாம் பாருங்க. அந்த பாஸ்கல்ஸ் லாவுடைய அப்ளிகேஷன் தான் வந்து ஹைட்ராலிக் லிஃப்ட். ஹைட்ராலிக் லிஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஹைட்ராலிக் லிஃப்ட். இந்த ஹைட்ராலிக் லிஃப்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா
ஸ்மால் அதாவது லீஸ்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி கிரேட்டர் வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணலாம்ப்பா. லீஸ்ட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி கிரேட்டர் வெயிட்டை லிஃப்ட் பண்ணலாம். இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூடியூப் மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் வந்து அதுக்கு 2 ஆர்ம்ஸ் இருக்கும். அந்த 2 ஆர்ம்ஸோடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கு எப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு யூடியூப் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது வந்து ரைட் ஆர்ம்னு எடுத்துக்கலாம், இது வந்து லெஃப்ட் ஆர்ம்னு எடுத்துக்கங்க. இந்த லெஃப்ட் ஆர்ம்ல ஏரியா வந்து A1 எடுத்துக்கலாம், ரைட் ஆர்முக்கு ஏரியா வந்து A2 எடுத்துக்கங்க. இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், ஃப்ளூயிட் எடுத்துக்கிறோம். இதுல வந்து ஃப்ளூயிட் எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ ஃப்ளூயிட் இருக்கு. இந்த மாதிரி ஃப்ளூயிட் இருக்கு. இந்த 2 ஆர்மே வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம க்ளோஸ் பண்றோம். எப்படின்னா பை யூசிங் தி பிஸ்டன் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறோம்ப்பா. இப்படி பிஸ்டன் யூஸ் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இங்க ஒரு பிஸ்டன் பிளேஸ் பண்ண மாதிரி அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ என்ன பண்றோம்னா இங்க நல்லா கவனிங்க. இங்க வந்து என்ன பண்றோம்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலாம் இந்த பிஸ்டன் மேல. அதே மாதிரி இங்க வந்து என்ன பண்றோம்னா இங்க இந்த பிஸ்டனுக்கு இது மேல வந்து ஒரு வெயிட்டை நான் பிளேஸ் பண்றேன். எந்த வெயிட்டை நம்ம லிஃப்ட் பண்ணோமோ அந்த வெயிட்டை நம்ம பிளேஸ் பண்ணுவோம். சப்போஸ் இந்த வெயிட்டை நம்ம ஏதாவது கார் இல்ல லாரி ஏதாவது லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த வெயிட் வந்து எவ்வளவு இருக்குன்னா mg. இந்த வெயிட்டுக்கு வந்து இந்த வெயிட் எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா mgன்னு எடுத்துங்க. அப்போ இங்க ஃபோர்ஸ் ரெக்வைர்ட் டு லிஃப்ட் இட் வந்து இந்த வெயிட் ஃபோர்ஸை லிஃப்ட் பண்ணோம். இந்த ஃபோர்ஸ் ரெக்வைர்ட் டு லிஃப்ட் வந்து F2ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபோர்ஸ் ரெக்வைர்ட் டு லிஃப்ட் வந்து F2ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இங்க நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் F1 எடுத்துங்க. இப்போ இங்க வந்து என்ன பண்ணிருக்குன்னா இந்த யூடியூப் மாதிரி இருக்கு. 2 ஆர்ம்ஸ்க்கு வந்து ஏரியா நாட் ஈக்குவலா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ ஒரு ஆர்ம்ல நம்ம பிரஸ் பண்றோம். இந்த பிஸ்டனை பிரஸ் பண்ணும்போது இந்த லிக்விட் வந்து இப்படியே இந்த லிக்விட் மூலியமா பிரஷர் நம்ம அப்ளை பண்றோம். இந்த பிரஷர் என்ன ஆகும்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் தி லிக்விட் அண்ட் வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னர் வந்து வித்தவுட் டிமினிஷிங்லி டிரான்ஸ்மிட் ஆகும் அக்கார்டிங் டு பாஸ்கல்ஸ் லா. அப்போ இங்க பி பிரஷர் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இங்க என்ன அதே பி பிரஷர் தான் இருக்கும். ஸோ இங்க பி பிரஷர் வந்து நம்ம லிக்விடுக்கு கொடுக்கும்போது அந்த பிரஷர் பி வந்து இந்த செகண்ட் பிஸ்டனை லிஃப்ட் பண்ணுது. ஸோ pressure at point 1 is equal to pressure at point 2 according to Pascal's law அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ பாயிண்ட் 1ல ஃபோர்ஸ் F1 ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் பை ஏரியா A1 இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் 2ல F2 வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணணும், அதாவது mg லிஃப்ட் பண்ணணும். அப்போ F2 டிவைடட் பை A2ன்னு போட்டுக்கலாம் ப்ரெஷருக்கு. இப்போ ஒரு ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு லிஃப்ட் F2 தட் இஸ் என்ன பார்த்தீங்கன்னா F1 இஸ் ஈக்குவல் டு F2 இன்ட்டு A1 பை A2ன்னு வருது. கரெக்டுங்களா? உங்களுக்கு வந்து நல்லா புரியுது. A1 வந்து லெஸ் தென் A2ன்னு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன வரும்னு சொல்லுங்க, F1 இஸ் லெஸ் தென் F2. ஸோ அப்போ குறைவான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி கிரேட்டர் ஃபோர்ஸை வந்து லிஃப்ட் பண்ணிடலாம். கிரேட்டர் F2ன்றது mg வெயிட்டை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு வருது. இதுதான் இப்போ ஹைட்ராலிக் லிஃப்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட்ல ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டட் அட் எவ்ரி பாயிண்ட் வந்து சேமா இருக்கிற அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பண்றோம். அப்போ ஹைட்ராலிக் லிஃப்ட் ஒர்க்ஸ் அண்டர் தி பிரின்சிபல் ஆஃப் பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு உங்களுக்கு புரியுது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது பேரோமீட்டர். பேரோமீட்டர்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரோமீட்டர் இஸ் ஏ டிவைஸ் யூஸ்டு டு மெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கோம். பேரோமீட்டர் இஸ் ஏ டிவைஸ் யூஸ்டு டு மெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு கண்டெய்னர் எடுத்துங்க. இந்த கண்டெய்னர்ல என்ன பண்றோம்னா மெர்க்குரியை வந்து நம்ம எடுத்துக்கிறோம்ப்பா. இந்த கண்டெய்னர்ல வந்து மெர்க்குரி இப்படி எடுத்துருக்கோம். அடுத்து ஒரு டியூப் ஒன்று எடுத்துக்கோங்க. எந்த டியூப் எடுத்துக்கிறீங்கன்னா வந்து ஒரு 1 மீட்டர் லெங்த் இருக்கிற மாதிரி ஒரு க்ளோஸ்ட் எண்ட் ஆஃப் தி டியூப் எடுத்துட்டு அந்த டியூப்ல வந்து மெர்க்குரியை ஃபில் பண்ணிருங்க. மெர்க்குரியை ஃபில் பண்ணிட்டு அந்த டியூபை வந்து என்ன பண்றீங்கன்னா இப்படி இன்வெர்ட் பண்ணிருங்க. இந்த மெர்க்குரியில இப்படி இன்வெர்ட் பண்ணிருங்கப்பா. இப்படி இன்வெர்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நல்லா பாருங்க, நான் இப்போ 2 பாயிண்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ வந்து என்ன கவனிப்போ, இங்க வந்து இந்த ஒரு பாயிண்ட் 1ன்னு எடுத்திருக்கேன், அதே மாதிரி இங்க பாயிண்ட் 2ன்னு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த டியூப்ல வந்து மெர்க்குரி நம்ம ஃபில் பண்ணியிருந்தோம். ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு அப்புறமா இன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இது மொத்தமா மெர்க்குரி இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்த டியூபுக்கு மொத்தமா மெர்க்குரி இருக்கும். இப்போ பாயிண்ட் 1ல பிரஷர் வந்து இந்த டியூப்ல இருக்கிற மெர்க்குரி காலம்னால பிரஷர் ஆக்ட் ஆகும். இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்போஸ் டு அட்மாஸ்பியர்னால இந்த பாயிண்ட் 2ல வந்து அட்மாஸ்பியரிக் பிரஷர் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட் 1 பாயிண்ட் 2ல பிரஷர் நாட் ஈக்குவலா இருந்தா என்ன ஆகும்னா லிக்விட் வந்து மூவ் ஆயிரும். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இங்க இந்த மெர்க்குரியில இந்த 1 மீட்டர் டியூப் எடுத்திருக்கோம். இந்த மெர்க்குரியில வந்து இங்க டியூப்ல வந்து மெர்க்குரி லெவல் குறைஞ்சிட்டே வருது. அப்படின்னா பாயிண்ட் 1ல பிரஷர் கிரேட்டர் தென் பாயிண்ட் 2 இருக்கும் போல, அதனால மெர்க்குரி லெவல் அப்படியே குறைஞ்சிட்டு வந்துட்டே இருக்கு. ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் மெர்க்குரி வரும்போது இந்த டியூப்ல பர்டிகுலர் லெவல் ஆஃப் மெர்க்குரி வரும்போது என்ன ஆகுதுன்னா இங்க இந்த லெவல் ஆஃப் தி மெர்க்குரி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆயிருது, சேஞ்ச் ஆகல. அப்போ சேஞ்ச் ஆகலன்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு, இந்த பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 பிரஷர் ஈக்குவலா இருக்கு.
ஸோ அப்போ பாயிண்ட் ஒன்லேயும் பாயிண்ட் டூலையும் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்குன்னா அப்போ பாயிண்ட் டூ ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போ ப்ரெஷர் அட் பாயிண்ட் ஒன் ஈக்குவல் பாயிண்ட் ஒன் எடுத்தோம்னா பாயிண்ட் தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு வருது. ஸோ இப்போ இங்கே ஹைட் ஆஃப் தி மெர்குரி காலம் ஹச் இருக்குன்னு எடுத்துங்க. ஹைட் ஆஃப் தி மெர்குரி காலம் ஹச் இருக்கு. இப்போ ஹைட் ஆஃப் தி மெர்குரி காலம் ஹச்னு இருந்துச்சுன்னா அப்போ ப்ரெஷர் எக்ஸர்டடுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்டிஜின்னு தெரியும். கரெக்டுங்களா? அப்படின்னா P1 வந்து என்ன பண்றோம்னா ஹெச்டிஜின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஹைட் ஆஃப் தி மெர்குரி காலம் இஸ் ஈக்குவல் இந்த ஹைட் ஆஃப் தி இங்க மெர்குரி காலம் இருக்கு இல்லையா, இந்த மெர்குரி காலமுடைய ஹைட் வந்து இருக்கு, சர்டன் அமௌண்ட் இருக்கு. இந்த மெர்குரி காலம் எக்ஸாக்ட் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லிடுறோம். அதனால தான் இது சப்போஸ் இது ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ப்ராக்டிகல் சால்வ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. H இஸ் ஈக்குவல் டு 76 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து என்ன சொல்லிடுறோம்னா 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி காலம் வந்து எக்ஸாக்ட் ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, புரியுதுங்களா? அப்போ வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஈக்குவல் என்ன சொல்றோம் 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி என்ன, அப்போ ப்ரெஷருக்கு என்ன வருது, ப்ரெஷருக்கு ஹெச்டிஜி. அப்போ ப்ரெஷர் பிளேஸ்ல ஹெச் வந்து 76 சென்டிமீட்டர் நம்ம போட்டுக்கணும். அப்போ 76 சென்டிமீட்டர்னா 76 இன்டு 10 பவர் மைனஸ் 2 போட்டுருங்க. இன்டு டென்சிட்டி ஆஃப் மெர்குரி வந்து 13.6 இன்டு 10 பவர் 3 வரும். இன்டு ஜி போடணும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8. இது எல்லாமே சால்வ் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட், அதாவது நல்லா கவனிங்க 1.01 இன்டு 10 பவர் 5 பாஸ்கல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும்பா. சரிங்களா? இதுதான் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கான்செப்ட்ஸ்ல கொஸ்டின் கேட்குறேன் அப்பார்ட் ஃப்ரம் நீட். சரிங்களா? இப்போ வந்து நான் கவனிப்பா, நல்லா கவனிக்கணும். இங்கே ஃபர்ஸ்ட் வந்து இந்த டியூப்ல வந்து ஃபுல்லாக மெர்குரி எடுத்துட்டோம். எடுத்துட்டு என்ன பண்ணிடுறோம்னா இன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ இன்வெர்ட் பண்ணும்போது இங்கே மெர்குரி லெவல் இருக்கு இல்லைங்களா, இந்த மெர்குரி லெவல் மெஷர் பண்ணுறது ஹச் ஹைட்டுன்னு இருக்கு. அப்போ வந்து இப்போ நான் ப்ரெஷர் P ஒன்று கண்டுபிடிக்கிறேன். அந்த P என்ன பார்த்தீங்கன்னா ஹெச்டிஜின்னு எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் P0 எடுத்துக்கிறேன். அப்போ P0ம் ஹெச்டிஜியும் ஈக்குவல் சொல்லலாமா, லெஸ் தென் சொல்லலாமா, கிரேட்டர் தென் சொல்லலாமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்லலாமா? கொஞ்சம் கான்செப்ஷுவல் கொஸ்டின் இது. இந்த மாதிரி உங்களுக்கு நீட்ல கேட்க மாட்டாங்க. நீட்ல ஜென்ரலாக ப்ரெஷர் ஈக்குவல் ஹெச்டிஜின்னு அப்படி வந்துடும். நான் சும்மா உங்களுக்கு கேட்குறேன். இங்கே வந்து கரெக்டாக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து P0 எடுத்துக்கலாம். இங்கே மெர்குரி காலம் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது மெர்குரி காலம் ஹச்னு இருக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்ல இந்த டியூப் மொத்தமே என்ன பண்ணியிருக்கோம், மெர்குரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு இன்வெர்ட் பண்ணியிருந்தோம். அப்படியே மெர்குரி லெவல் டிக்ரீஸ் ஆகிட்டு ஹச் ஹைட்டு இங்கே வந்திருக்கு இல்லையா, இதை வந்து தான் நமக்கு என்ன ஆயிருக்குன்னா வந்து ப்ரெஷர் எக்ஸர்டட்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக வந்து அதிகமாக யோசிக்காம என்ன பண்ணிடணும்னா ஆன்சர் வந்து ஹெச்டிஜி தான் சொல்லிடணும். ஆனால் உண்மையிலேயே கரெக்டான ஆன்சர் உண்மையிலேயே பார்த்தோம்னா என்ன எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆன்சர் தேர்டு கரெக்டாக வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெர்குரி காலம் குறைஞ்சிட்டே வருது இல்லைங்களா, வரும்போது இங்கே இந்த மெர்குரி வந்து கொஞ்சம் வேப்பரைஸ் ஆயிருக்கும். ஏன்னா இங்கே வேக்யூம் இருக்கும் இல்லைங்களா, இந்த வேக்யூம் என்ன ஜென்ரலாக டாரிசெல்லி வேக்யூம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே வேக்யூம் இருக்காது. ஏன்னா இந்த மெர்குரி கொஞ்சம் வேப்பர் ஆகிட்டு இங்கே மெர்குரி வேப்பர் இருந்திருக்கும். அப்படின்னா இந்த மெர்குரி வேப்பர் கொஞ்சம் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணியிருக்கும். அடுத்து இந்த மெர்குரி காலம் கொஞ்சம் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணியிருக்கும். அந்த ரெண்டு ப்ரெஷரும் சேர்ந்தது தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஈக்குவல் இந்த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை மெர்குரி ஹெச்டிஜி பிளஸ் அடுத்து இந்த வேப்பர் இருக்கும், அந்த வேப்பர் ப்ரெஷரும் எடுத்துக்கணும் நம்ம அப்படின்னு இருக்கும். இது வந்து ஐஐடி லெவலில் போகும்போது இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்பாங்க. நீட் லெவலில் வந்து சாதாரணமாக ஈஸியாகவே ஹெச்டிஜின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதே தான் ஒரு யூனிட் ஆஃப் ப்ரெஷர் வந்து டார்னு சொல்லியிருந்தோம். டார்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எக்ஸர்டட் பை 1 மில்லிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்படின்னா வந்து ஒரு டார்ன்றது எவ்வளோ வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஜின்னு சப்ஸ்டிட் பண்ணும். ப்ரெஷருக்கு வந்து ஹெச்டிஜி தானே சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 1 மில்லிமீட்டர் காலம் ஆஃப் மெர்குரி எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷர் தான் டார்ன் எடுத்தோம்னா 1 மில்லிமீட்டர் ஹெச் பிளேஸ்ல 1 மில்லிமீட்டர் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 10 பவர் மைனஸ் 3 மீட்டர் இன்ட்டு டென்சிட்டி வந்து 13.6 இன்ட்டு 10 பவர் 3ன்னு எடுத்துக்கலாம். ஜி வந்து 9.8. இதை சால்வ் பண்ண பாஸ்கல்ல வரும். ஸோ திஸ் இஸ் தி 1 டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த பேரோமீட்டர் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கு. பேரோமீட்டர்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் a device used to measure atmospheric pressure. சார் நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம் ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபல். ஓகே, இந்த ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபல் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ வந்து ஒரு கண்டெய்னர்ல லிக்விட் எடுத்துக்கலாம்ப்பா. இப்போ வந்து ஒரு கண்டெய்னர்ல லிக்விட் எடுத்துக்கோங்க. இப்படி கண்டெய்னர்ல லிக்விட் எடுத்திருக்கீங்க. இப்போ வந்து ஒரு பாடியை வந்து நம்ம இதில் இந்த ட்ராப் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு பாடியை இதில் ட்ராப் பண்ணியிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரலாக ஒரு பாடி நம்ம எடுக்கும்போது இந்த பாடிக்கு வந்து வெயிட் இருக்கும், வெயிட் வந்து எம்ஜின்னு இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ எம்ஜி வெயிட் ஆக்ட் ஆகுது.
இந்த பாடி வந்து இந்த லிக்விட்ல இருக்கும்போது எய்தர் ஃப்ளோட் ஆகுது இல்லைன்னா வந்து மொத்தமா இந்த பாடி இன்சைட் லிக்விட்ல இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா வந்து அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்னு ஒன்று ஆக்ட் ஆகும். இந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸை பத்தி நான் இது ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்றேன். அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்னு ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நெட் ஃபோர்ஸ் டோட்டல் ஃபோர்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த mg மைனஸ் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ், அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்னு சொல்றோம். mg மைனஸ் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இதுதான் வந்து நெட் ஃபோர்ஸ். இந்த நெட் ஃபோர்ஸை நம்ம அப்பேரண்ட் ஃபோர்ஸ்னு சொல்றோம். அப்போ வந்து ஒரு பாடி வந்து லிக்விட்ல வந்து நம்ம டிராப் பண்ணும்போது, லிக்விட்ல ஃப்ளோட் ஆகும்போதோ இல்லைன்னா லிக்விட்குள்ள இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து இந்த அப்பேரண்ட் வெயிட் வந்து என்ன ஆகும்னா ஆக்சுவல் வெயிட்டை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். எவ்வளவு கம்மியா இருக்கும்னா இந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அளவுக்கு கம்மியா இருக்கும். இந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாடி வந்து லிக்விட்குள்ள இருக்கும்போது எவ்வளவு வால்யூம் ஆஃப் தி பாடி இன்சைட் தி லிக்விட் இருக்கோ அவ்வளவு வால்யூம் ஆஃப் தி லிக்விட் இதை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கும். சரிங்களா? அப்போ வந்து என்ன சொல்றேன்னா அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன சொல்றேன்னா weight of the displaced liquid by the immersed body ன்னு சொல்றோம். weight of the displaced liquid by the immersed body. அப்போ weight of the displaced liquid ன்னு எடுத்துக்கிறோம். displaced liquid by the immersed body ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ weight of the displaced liquidக்கு என்ன ஃபார்முலா சொல்லலாம்? weight வந்து mass into g, massக்கு வந்து volume into density into g ன்னு போடலாம். வால்யூம்ன்றது எவ்வளவு வால்யூம் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு லிக்விடுடைய வால்யூம், எவ்வளவு வால்யூம் ஆஃப் தி பாடி இன்சைட் தி லிக்விட் இருக்கோ அவ்வளவு வால்யூம் தான் லிக்விட் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. அதனால வால்யூம் இன்சைட் அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்போ அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்றோம் பார்த்தீங்கன்னா அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு weight of the displaced liquid by the immersed body ன்னு சொல்றோம். அந்த வெயிட்க்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்ட் லிக்விட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி பாடி இன்சைட் தி லிக்விட். இந்த பாடியோட வால்யூம் எவ்வளவு இன்சைட் தி லிக்விட் இருக்கோ அதான் வால்யூம் இன்சைட் அப்படின்னு எடுத்துட்டு இன்டு டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் இன்டு ஜின்னு எடுத்துக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ஒரு பாடியை வந்து லிக்விட்ல இம்மர்ஸ் பண்ணும்போது அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பயோஎன்ட் ஃபோர்ஸ்னு சொல்றோம். பயோஎன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு பயோஎன்சின்னு சொல்றோம். ஸோ பயோஎன்சி ஃபோர்ஸ்னா when a body is either fully or partially immersed in the liquid, upthrust force is acting. That force is known as buoyancy force அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த பயோஎன்சி ஃபோர்ஸ் தான் என்ன பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி பாடி இன்சைட் தி லிக்விட் இன்டு டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் இன்டு ஜி அப்படின்னு கிடைக்குது. சப்போஸ் ஒரு பாடி வந்து மொத்தமா இன்சைட் தி லிக்விடே இருந்துச்சுன்னா அப்போ வால்யூம் இன்சைட் இஸ் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் தி பாடின்னு எடுத்துக்கலாம். எப்படின்னா இப்போ இதுதான் லிக்விட்னு எடுத்துக்க, லிக்விட் சர்ஃபேஸ் ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கு. இப்போ மொத்த பாடி வந்து இன்சைட் தி லிக்விட் இருந்துச்சுன்னா அப்போ வால்யூம் ஆஃப் தி பாடி இன்சைட் தி லிக்விட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி பாடி அப்படின்னு வந்துடும். ஸோ எனிவே பயோஎன்சி ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா நல்லா ஞாபகம். பயோஎன்சி ஃபோர்ஸ் இஸ் நோன் அஸ் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ். Thus, that upthrust force is equal to volume of the body inside the liquid into density of the liquid into g. இந்த டெரிவேஷன் நான் டெரைவ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபல் ஒரு முறை ஸ்டேட்மெண்ட் சொல்லிடலாம் பாருங்க. According to Archimedes principle, when a body either fully or partially immersed in the liquid, apparent weight is equal to apparent weight na weight of the body in the fluid is equal to weight of the body in air minus upthrust force. இது அப்படின்னு சொல்லிடுறோம். இதுதான் வந்து weight of the body in air. இது weight of the body in air ன்னு எடுத்துக்கலாம். இந்த apparent force இருக்கு இல்லையா, இதுதான் weight of the body in fluid. weight of the body in fluid ன்னு வருது. ஸோ இந்த upthrust force தான் என்ன சொல்றோம் நம்ம buoyant force, buoyant force, buoyancyன்னு சொல்லிடுறோம். அப்படின்னா நம்ம buoyancy force இதை வந்து buoyancy forceன்னு எடுத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. அப்போ buoyancy force is equal என்ன வருது பாருங்க. இந்த buoyancy force லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த weight of the liquid வந்து weight of the object in the liquid, weight of the object in the fluid, இது ரைட் சைடு வந்துடும். இது வந்து weight of the object in air. அப்போ weight of the object in air minus weight of the object in liquid அப்படின்னு கிடைக்குதுப்பா. ஸோ இந்த ஆர்கிமெடிஸ் அக்கார்டிங் டு ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் என்ன ஆகுதுன்னா அப்பேரண்ட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆக்சுவல் வெயிட்டா இருக்கு. எவ்வளவு லெஸ் தென் இருக்கு பார்த்தீங்கன்னா பயோன்சி ஃபோர்ஸ் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அளவுக்கு கம்மியா இருக்கு. அதான் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா when a body immersed fully or partially, the weight of the body appears to decrease. That decrease in weight is known as loss in weight, apparent loss in weight. அந்த எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு வெயிட் எவ்வளவு குறைஞ்சிருக்க மாதிரி தெரியுதோ அதுதான் வந்து apparent loss in weight. That apparent loss in weight is known as buoyancy force. That apparent loss in weight is equal to weight of the object in air minus weight of the object in fluid. ஒரு பாடி ஏர்ல இருக்கும்போது எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பாருங்க, அடுத்து ஃப்ளூயிட்ல இருக்கும்போது எவ்வளவு வெயிட்னு பாருங்க. அந்த ரெண்டு வெயிட் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா அதுதான் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ஆர் buoyancy forceன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ஆர் buoyancy force ஃபார்முலா வால்யூம் ஆஃப் தி பாடி இன்சைட் தி லிக்விட் இன்டு சிக்மா இன்டு ஜி வருது இல்லையா. இந்த ஃபார்முலா நான் ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்து வந்து உங்களுக்கு இந்த திருப்பி ஆர்கிமெடிஸ் பிரின்சிபலுக்கு அப்ளிகேஷன்ஸ்க்கு வரப்பா. இப்போ நம்ம பார்க்க போறது buoyancy force. buoyancy force, buoyancy force தான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து upthrust force. buoyancy force ன்னு சொல்லலாம், அதை வந்து upthrust force ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ இந்த buoyancy force நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எவ்வளவு இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ லிக்விட் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்படி லிக்விட் இருக்கு ஓகேங்களா.
ஸோ இந்த மாதிரி லிக்விட் இருக்கு. சரிப்பா, இப்போ வந்து இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பிளாக் எடுத்துப்போம். ஒரு பிளாக் வந்து மொத்தமா இந்த பிளாக் இன்சைட் லிக்விட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பிளாக் மொத்தமே இன்சைட் லிக்விட் இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த டாப் சர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டாப் சர்ஃபேஸ் வந்து லிக்விட் ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருந்து H1 டெப்த்ல இருக்கு. அடுத்து பாட்டம் சர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பாட்டம் சர்ஃபேஸ் வந்து லிக்விட் ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருந்து H2 டெப்த்ல இருக்கு. ஹைட் ஆஃப் தி இந்த என்ன பாருங்க, இந்த ஹைட் ஆஃப் தி பிளாக் வந்து ஹச்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் ஏன்னு எடுத்துங்க. இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏன்னு எடுத்துக்கங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம்ப்பா. இப்போ இந்த டாப் சர்ஃபேஸ் வந்து 1ன்னு எடுத்துங்க, பாட்டம் சர்ஃபேஸ் 2 எடுத்துங்க. டாப் சர்ஃபேஸ்ல பிரஷர் வந்து எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுமா, அப்வர்ட் ஆக்ட் ஆகுமா? பிரஷர் எப்பவுமே எப்படி ஆக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ். அப்ப பிரஷர் வந்து இந்த டைரக்ஷன்ல P1 பிரஷர் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். அதே மாதிரி பாட்டம் சர்ஃபேஸ்ல எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்னா பிரஷர் வந்து பர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸ் அப்வர்ட் டைரக்ஷன்ல இப்படி பிரஷர் ஆக்ட் ஆகணும். ஓகேங்களா? சரி, இப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த டாப் சர்ஃபேஸ்ல பிரஷர் P1 இருக்கிறதுனால அதனால ஃபோர்ஸ் F1 ஃபோர்ஸ் இருக்குன்னு எடுத்துங்க. பாட்டம் சர்ஃபேஸ்ல பிரஷர் P2 இருக்கிறதுனால அதனால ஃபோர்ஸ் F2 இருக்குன்னு எடுத்துங்க. அப்ப நெட் ஃபோர்ஸ் ஆன் தி பாடி அப்படி பார்க்கணும். நெட் ஃபோர்ஸ் ஆன் தி பிளாக் எவ்வளவுன்னு பார்க்கலாமா? நெட் ஃபோர்ஸ் ஆன் தி பிளாக் வந்து F1 மைனஸ் F2. இந்த நெட் ஃபோர்ஸ் தான் வந்து லிஃப்டிங் ஃபோர்ஸ். இப்போ சொல்லுங்கப்பா, உங்களுக்கு இந்த F1 அதிகமா இருக்குமா, F2 அதிகமா இருக்குமா? F1 இஸ் கிரேட்டரா இருக்குமா, F2 கிரேட்டரா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா ஃபோர்ஸுக்கு வந்து என்ன ஃபார்முலா? பிரஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா தானே வருது. அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பிரஷர் இன்ட்டு ஏரியா தானே. பிரஷருக்கு HDG தானே ஃபார்முலா, டெப்த் இன்ட்டு D இன்ட்டு G. அப்போ ஃபோர்ஸுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா பிரஷர் வந்து H இன்ட்டு D இன்ட்டு Gன்னு போட்டுக்கலாமா, இன்ட்டு ஏரியான்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ வந்து டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப் சர்ஃபேஸ் வந்து கம்மியாக இருக்கு, பாட்டம் சர்ஃபேஸ் அதிகமாக, பாட்டம்ல இருக்கிற பாயிண்ட் வந்து டெப்த் அதிகமாக இருக்கிறதுனால F2 இஸ் கிரேட்டர் தென் F1. அப்போ நெட் ஃபோர்ஸ் அப்வர்ட் இருக்கும். நெட் ஃபோர்ஸ் அப்வர்ட்னு எடுத்துட்டோம்னா அப்போ என்ன F2 மைனஸ் F1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ நெட் ஃபோர்ஸ் என்ன எடுத்துக்கலாம் சொல்லுங்க? F2 மைனஸ் F1ன்னு எடுத்துங்க. இந்த நெட் அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இதுதான் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்னு சொல்றோம். இதுதான் பயோஎன்சி ஃபோர்ஸ் இல்லைன்னா அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிறோம். சைடு வேஸ்ல கூட பிரஷர் ஆக்ட் ஆகும். ஆனா சைடு வேஸ்ல ஆக்ட் ஆகிற பிரஷர் வந்து ஈக்குவல் டெப்த்ல இருக்கிறதுனால இது ரெண்டுமே கேன்சல். இந்த பிரஷர் கேன்சல் ஆகாது. ஃபோர்ஸ் டியூ டு சைடு வேஸ்ல இருக்கிற பிரஷர்னால வர ஃபோர்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளாக்கை வந்து லிக்விட்ல வந்து இம்மர்ஸ் பண்ணியிருக்கும். அப்போ upward direction certain force act ஆகுது பேஸ்ல, downward direction certain force act ஆகுது at டாப்ல. அது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் எடுக்கிறோம். இந்த F2க்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா பிரஷர் P2 இன்ட்டு ஏரியா மைனஸ் பிரஷர் இன்ட்டு ஏரியா தானேப்பா. ஃபோர்ஸுக்கு வந்து என்ன ஃபார்முலா? பிரஷர் இன்ட்டு ஏரியா. F1 என்ன பாருங்க, டாப் சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகிற பிரஷர் இன்ட்டு ஏரியான்னு போட்டுக்கலாம். ஏரியா காமனா எடுத்துருங்க. அப்போ P2 மைனஸ் P1ன்னு கிடைக்குது. P2க்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா H2 டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் இன்ட்டு G, டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் சிக்மான்னு எடுத்துங்க, மைனஸ் P1ன்றது பிரஷர் வந்து H1 சிக்மா Gன்னு எடுத்துங்க. இதுல இருந்து நம்ம என்ன காமனா எடுக்கலாம் பாத்தீங்கன்னா சிக்மா Gயை காமனா எடுத்துடலாம். அடுத்து ஏரியா இருக்கு, இங்க H2 மைனஸ் H1ன்னு இருக்கு. ஓகேங்களா? H2 மைனஸ் H1 என்ன சொல்லுங்கப்பா? இந்த H2 மைனஸ் H1 இங்க இருந்து இந்த லெங்த் H1, அதே மாதிரி இந்த லெங்த் வந்து H2ன்னு சொல்றோம். அப்போ Hன்றது என்ன வரும் சொல்லுங்க? H2 மைனஸ் H1. அப்போ H2 மைனஸ் H1 பிளேஸ்ல Hன்னு போட்டுக்கலாமா? H2 மைனஸ் H1ல Hன்னு போட்டீங்கன்னா அப்போ சிக்மா இன்ட்டு G இன்ட்டு A இன்ட்டு Hன்னு கிடைக்குது. A இன்ட்டு H. A இன்ட்டு H தான் என்ன சொல்லுங்க? இதுதான் வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஏரியா இன்ட்டு ஹைட் தான் வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் தி பாடி இன்ட்டு சிக்மா இன்ட்டு G. இங்க வந்து நமக்கு மொத்த பாடி இன்சைட் தி லிக்விட் இருக்கிறதுனால அப்படியே வால்யூம், மொத்த வால்யூம் Vன்னு போடணும். இதே பார்ஷியலா இருந்துச்சுன்னா இப்போ V இன்னு வந்திருக்கும். இது வந்து V இன் அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ பயோஎன்சி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க? V இன் சிக்மா G அப்படின்னு நமக்கு வருது. இதை வந்து நம்ம பார்ஷியலா அவுட் சைட்ல இருக்கிற மாதிரி டெரைவ் பண்ணியிருந்தோம்னா அப்போ V இன் மட்டும் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. பயோஎன்சி ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பயோஎன்சி ஃபோர்ஸுக்கு என்ன பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி பாடி இன்சைட் தி லிக்விட், தட் இஸ் நோன் அஸ் வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்விட் பை தி இம்மர்ஸ்டு பாடி இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட். இது டென்சிட்டி ஆஃப் பாடி கிடையாது, இது டென்சிட்டி ஆஃப் லிக்விட் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குப்பா. சரி, ஓகே. இப்போ வந்து பாருங்க, இப்போ அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மொத்தமா இன்சைட் லிக்விட் நம்ம அப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுங்க. ஒரு லிக்விட் இப்படி இருக்கு, இந்த மொத்த ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் இருக்குன்னு வச்சுங்கப்பா. இது ரெகுலர் ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி, இர்ரெகுலர் ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி, எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி, பயோஎன்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் என்ன வரும்னா வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் இன்ட்டு சிக்மா டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் இன்ட்டு G அப்படின்னு நமக்கு வந்துடும். இதுதான் பயோஎன்சி ஃபோர்ஸ்.
இப்போ நமக்கு இந்த வால்யூம் ஆஃப் தி இந்த ஆப்ஜெக்ட் மொத்தமே இன்சைட் லிக்விட் இருக்குன்னா அப்போ வால்யூம் ஆஃப் தி பாடி இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்சைட் வந்துருது. அதனால பயான்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் அப்படியே டோட்டல் வால்யூம் இன்டு சிக்மா ஜின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்னா இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேலன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து இப்போ இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படி யூஸ் பண்ணி இங்க ஸ்ப்ரிங் பேலன்ஸ் தெரியும் இல்லையா உங்களுக்கு, இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இருக்கு. இதை யூஸ் பண்ணி இந்த வெயிட்டை வந்து நம்ம இங்க சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். சஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த லிக்விடுக்குள்ள இம்மர்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மெஷர் பண்ற வெயிட் தான் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் லிக்விட் இல்லைன்னா வாட்டர்ல வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே இந்த ஆப்ஜெக்டை தனியா வெளியே எடுத்துட்டு இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே ஏர்ல சஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மெஷர்ஸ் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர்னு கிடைக்குது. அப்போ உங்களுக்கு வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் வாட்டரும் தெரியும், வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர் ரெண்டுமே தெரியுது. ஓகேங்களா? நம்ம இப்போ என்ன பண்றோம், வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏதாவது வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர் மைனஸ் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் வாட்டர் தான் பயோஎன்சி ஃபோர்ஸ்னு உங்களுக்கு தெரியும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லிக்விட்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அப்போ அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்னு ஒன்று ஆக்ட் ஆகுது. கரெக்டுங்களா? அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் தான் பயோஎன்சி ஃபோர்ஸ். அடுத்து எம்ஜி ஃபோர்ஸ்னு ஆக்ட் ஆகுது. இந்த எம்ஜி ஃபோர்ஸ் தான் மாஸ் இன்டு ஜி தான் நம்ம என்ன சொல்றோம் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர்னு சொல்றோம். அப்போ இந்த வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர் மைனஸ் பயோஎன்சி ஃபோர்ஸ் தான் டோட்டல் ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் இன் தி லிக்விட்னு எடுத்துக்கிறோம். அதுதான் நெட் ஃபோர்ஸ் தான் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வாட்டர்ல இருந்தா வாட்டர்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பயோஎன்சி ஃபோர்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் வாட்டர் எப்படி கொண்டு வந்திருந்தா buoyancy force is equal to weight of the object in air minus weight of the object in water. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சு நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டே இருப்போம். இப்போ weight of the object in air தெரியும், in air தெரியும், வாட்டரும் தெரியும். நமக்கு இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். buoyancy force என்ன ஃபார்முலா, வால்யூம் இன்டு சிக்மா இன்டு ஜி. இது weight of the object in air minus weight of the object in water கிடைக்குது. இதுல இருந்து வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, weight of the object in air minus weight of the object in water divided by sigma g போட்டுக்கணும். சிக்மா வந்து நம்ம டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர் வந்து சிஜி சிஸ்டம்ல எடுத்தா 1ன்னு வரும், எஸ்ஐ சிஸ்டம்ல எடுத்தா 1000 வரும். இப்படி சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கிடைக்கும். ஒருவேளை ஆப்ஜெக்ட் வந்து மொத்தமே இன்சைட் லிக்விட் இல்ல பார்ஷியலி இருந்துச்சுன்னா அப்போ வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். மொத்த ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் இருக்கணும்னா அந்த ஆப்ஜெக்ட் மொத்தமே வாட்டருக்குள்ள மொத்தமா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னா வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர் மைனஸ் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் வாட்டர் டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர் இன்டு ஜி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒருவேளை இங்க வாட்டர் எடுக்காம வேற ஏதாவது ஃப்ளூயிட் எடுத்துருந்தீங்கன்னா அப்போ இது வந்து வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஃப்ளூயிட்னு போடணும். இது வந்து டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட்னு எடுத்துக்கணும். சிக்மா வந்து டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட்னு எடுத்துக்கணும். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏர்ல தானே இருக்கும். ஆக்சுவலா நான் இங்க வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர்னு எடுத்தது ட்ரூ வெயிட் கிடையாது. சரி, சும்மா அப்ராக்சிமேட்ல ஏருக்கு டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும்ன்றதுனால தான் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர்னு எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏர் டென்சிட்டி கூட கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏர் டென்சிட்டி கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஏர் டென்சிட்டி கன்சிடர் பண்ணிக்கிறீங்க நீங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பேலன்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த பிளாட்டா பேலன்ஸ் இருக்கும். அது இந்த பேலன்ஸ் மேல நம்ம நிக்கிறோம். நம்ம நின்று என்ன பண்றோம்னா நம்மளுடைய வெயிட்டை மெஷர் பண்றோம். இந்த வெயிட் மெஷர்ட் பை தி இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பேலன்ஸ் இருக்குங்க. இங்க 10 கிலோகிராம் 20 கிலோகிராம் அப்படின்னு மெஷர் பண்ணியிருக்கோம் ரீடிங்ஸ். ஓகேங்களா? வெயிட் மெஷர்ட் பை தி பேலன்ஸ் இந்த ஏர் மீடியம் வந்து டபிள்யூன்னு எடுத்துக்கிறோம். நம்மளுடைய ட்ரூ வெயிட் இருக்கும் இல்லையா, ஆக்சுவல் வெயிட், நம்மளுடைய மாஸ், ஆக்சுவல் மாஸ் அண்ட் ஜி இருக்கும் இல்லையா, அது ஆக்சுவல் வெயிட் வந்து ட்ரூ வெயிட்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்குமா, லெஸ் தேன் இருக்குமா, கிரேட்டர் தேன் இருக்குமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்றீங்களா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா டென்சிட்டி ஆஃப் ஏரை கன்சிடர் பண்ணிக்கிங்க. டென்சிட்டி ஆஃப் ஏரை கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த ஆன்சர் சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேலன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்றோம்னா அந்த மேல பேலன்ஸ் மேல நம்ம நிக்கிறோம். இந்த பேலன்ஸ் வந்து நம்மளுடைய வெயிட்டை மெஷர் பண்ணுது. ஓகேங்களா? வெயிட் மெஷர் பை தி பேலன்ஸ் நம்மளுடைய ட்ரூ வெயிட்டும் ஈக்குவலா இருக்குமா, லெஸ் தேன் இருக்குமா, கிரேட்டர் தேன் இருக்குமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட்டா இருக்குமா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். வெயிட் மெஷர்ட் பை தி பேலன்ஸ் வந்து லெஸ் தென் ட்ரூ வெயிட். ஏன் வெயிட் மெஷர்ட் பை தி பேலன்ஸ் வந்து லெஸ் தென் ட்ரூ வெயிட்னா இது வந்து இங்க புஷிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த நார்மல் ரியாக்ஷன் தான் வந்து நம்ம என்னன்னா வெயிட் மெஷர்ட் பை தி பேலன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே ஸ்ப்ரிங் பேலன்ஸா இருந்துச்சுன்னா அங்க புல்லிங் ஃபோர்ஸ் இருக்கும். வெயிட் இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து புல்லிங் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண டென்ஷன். அப்போ ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மெஷர்ஸ் டென்ஷனை தான் நம்ம வெயிட்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்க பாக்குறது வந்து இங்க இந்த ஒரு சும்மா பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற பேலன்ஸ் மாதிரி அசியூம் பண்ணிக்கிங்க. இது நம்மளுடைய ட்ரூ வெயிட் வந்து எம்ஜின்னு எடுத்துங்க. இப்போ வந்து இந்த நார்மல் ரியாக்ஷன் இருக்கு, அடுத்து நம்ம ஏர்ல இருக்கிறதுனால ஏர் வந்து ஒரு ஃப்ளூயிடு, அந்த ஃப்ளூயிட் ஒரு பயோஎனர்ஜி ஃபோர்ஸ் நம்ம மேல எக்ஸர்ட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் 0 எடுத்துக்கணும். டோட்டல் ஃபோர்ஸ் 0னா n பிளஸ் பயோஎனர்ஜி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் mgன்னு எடுத்துங்க.
இந்த mg தான் ட்ரூ வெயிட். இந்த பயான்சி ஃபோர்ஸ் இந்த பக்கம் வந்துடும். இந்த நார்மல் ரியாக்ஷன் இருக்குல்ல, இந்த நார்மல் ரியாக்ஷன் தான் நம்ம இந்த பேலன்ஸ் வந்து மெஷர் பண்ண வெயிட், இதை தான் நம்ம டபிள்யூன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த பேலன்ஸ் மெஷர் பண்ண வெயிட் வந்து ட்ரூ வெயிட்ல இருந்து பயான்சி ஃபோர்ஸை செப்பரேட் பண்ணி தான் மெஷர் பண்ணியிருக்கோம். பயான்சி ஃபோர்ஸ் அளவுக்கு இந்த ஏர்னால சம் பயான்சி ஃபோர்ஸ் நம்ம மேல ஆக்ட் ஆயிருக்கும், அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ், அந்த அளவுக்கு நமக்கு இந்த வெயிட் மெஷர் பை தி பேலன்ஸ் வந்து கம்மியா மெஷர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும்ப்பா. ஓகே, ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸை பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்ல கொஞ்சம் கேவிட்டி இருக்குன்னு வச்சுங்க. கேவிட்டி இருக்குன்னு எடுத்துங்க. இந்த கேவிட்டிக்கு வால்யூம் விசின்னு எடுத்துங்க. இது சாலிட் எடுத்துக்கலாம். இந்த சாலிடோட வால்யூம் வந்து விஎஸ்ன்னு எடுத்துங்க. இந்த பாடியுடைய வால்யூம் மொத்தமா விபின்னு எடுத்துங்க. வால்யூம் ஆஃப் பாடி ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பிளஸ் வால்யூம் ஆஃப் கேவிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு கொஸ்டின் வந்து வால்யூம் ஆஃப் கேவிட்டி கேட்கறாங்கன்னு எடுத்துங்க. வால்யூம் ஆஃப் கேவிட்டி ஈக்குவல் என்ன வரணும்? வால்யூம் ஆஃப் பாடி பிளஸ் வால்யூம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். இப்போ இந்த மாஸ் ஆஃப் தி பாடி கொடுத்துருப்பாங்க. மாஸ் ஆஃப் தி பாடி கொடுப்பாங்க. மாஸ் ஆஃப் தி பாடினால மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ்னால ஒன்று தான். ஆனால் வால்யூம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸும் வால்யூம் ஆஃப் தி கேவிட்டி சேம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிங்க. இப்போ வால்யூம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்னா, வால்யூம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ மாஸ் டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் போட்டீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் கிடைச்சிருது. இதே வால்யூம் ஆஃப் தி பாடி வேணும்னா, இப்போதான் நான் சொல்லியிருந்தேன், ஒரு பாடியுடைய வெயிட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏர்ல மெஷர் பண்ணுங்க, அடுத்து வாட்டர்ல மெஷர் பண்ணுங்க, டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இன்டு ஜி போட்டீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி பாடி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ இந்த இதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. எங்க வால்யூம் ஆஃப் தி கேவிட்டி தானே வேணும். அப்போ வால்யூம் ஆஃப் தி பாடி வந்து வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர் மைனஸ் வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் வாட்டர் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இன்டு ஜீன் போட்டு பிளஸ், இங்க பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா? வால்யூம் ஆஃப் தி பாடி மைனஸ் வால்யூம் ஆஃப் எஸ்ன்னு வரணும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே வால்யூம் ஆஃப் எஸ் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கும், அதனால இங்க ஒரு மைனஸ் போட்டுக்கிங்கப்பா. ஓகேங்களா? ஸோ அப்போ மைனஸ் போட்டீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் வரும். ஓகே, இப்போ வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பண்ணும். வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ன்றது என்ன சொல்லுங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாஸை வந்து நம்ம கொஞ்சம் மாத்தி எழுதிக்கிறோம். எப்படி சொல்லுங்க? மாஸ் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஜி வருது. அப்போ மாஸ் ஈக்குவல் டு வெயிட் பை ஜின்னு போட்டுக்கலாமா? அப்போ மாஸ் பிளேஸ்ல வெயிட் பை ஜி போட்டுங்க. அப்போ எம்எஸ் டிவைட் பை டென்சிட்டி இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன்ட்டு ஜி போட்டுங்க. அப்போ வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பிளேஸ்ல நம்ம என்ன போட போறோம்னா, என்ன போடுறோம்னா இங்க பாருங்க, இங்க வெயிட் மாஸ் பிளேஸ்ல வெயிட் தானே சப்ஸ்டிட் பண்ணா, அப்ப வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இங்க வந்து என்ன வருது பாருங்க, வெயிட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் ஈக்குவல் வெயிட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன்டு ஜின்னு போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், வெயிட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ்ன்றத வெயிட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் இன் ஏர், வெயிட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் வெயிட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் இன் ஏர் 1 டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் இன்டு ஜி. ஓகே, புரியுதுங்களா? ஒருவேளை இதெல்லாம் மாஸ்லயே நம்ம எழுதுறோம்னு வச்சுங்க, அப்ப என்ன இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வால்யூம் ஆஃப் தி கேவிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஆக்சுவலா இந்த வால்யூம் ஆஃப் தி பாடி நம்ம கண்டுபிடிக்கிறது ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா வந்துடும். ஒருவேளை இந்த வெயிட்டை மாஸ்ல கொடுத்துட்டாங்கன்னா அப்ப ஜி காமனா எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வால்யூம் ஆஃப் தி கேவிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி பாடி இன் ஏர் மைனஸ் மாஸ் ஆஃப் தி பாடி இன் வாட்டர் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் மைனஸ் இது வந்து மாஸ் ஆஃப் தி பாடி இன் ஏர் டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ஆஃப் தி கேவிட்டி கிடைச்சிடும். ஓகே, ஒருவேளை இம்பியூரிட்டி மாஸ் கேட்குறாங்க. ஒரு நம்ம சப்போஸ் வந்து கோல்டு வாங்குறோம்னு வச்சுங்கப்பா, இந்த கோல்டுல கொஞ்சம் காப்பர் கலந்துருக்கலாம் இல்லையா, காப்பர் வந்து இம்பியூரிட்டின்னு வச்சுக்கலாம். மொத்த மாஸ் வந்து எம்னு இருக்குன்னு வச்சுங்க, எவ்வளவு இம்பியூரிட்டி மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மாஸ் ஆஃப் தி இம்பியூரிட்டி எம்ஐன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மாஸ் ஆஃப் தி பியூர் சப்ஸ்டன்ஸ் எம்பின்னு வச்சுக்கலாம். மாஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் மொத்த மாஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு மாஸ் ஆஃப் தி பியூர் சப்ஸ்டன்ஸ் பிளஸ் மாஸ் ஆஃப் தி இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அதுல இம்பியூரிட்டி எவ்வளவு மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மாஸ் ஆஃப் தி இம்பியூரிட்டி நமக்கு வேணும், அப்படி தானப்பா? மாஸ் ஆஃப் தி இம்பியூரிட்டி நம்ம கொஸ்டின் மார்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி மாற்றி எழுதலாம்னா, வால்யூம் ஆஃப் தி இந்த சப்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி கோல்டு பிளஸ் வால்யூம் ஆஃப் தி இம்பியூரிட்டி அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இது வந்து வால்யூம் ஆஃப் தி பாடி, வால்யூம் ஆஃப் தி பாடி இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி கோல்டு தான் வால்யூம் ஆஃப் தி பியூர் சப்ஸ்டன்ஸ் போட்டு பிளஸ் வால்யூம் ஆஃப் தி இம்பியூரிட்டி எழுதிங்க. இப்போ நமக்கு என்னது, ஒரு சப்ஸ்டன்ஸ்ல எவ்வளவு இம்பியூரிட்டி இருக்குன்னு வேணும். அந்த சப்ஸ்டன்ஸ் மொத்த மாஸ் ஈக்குவல் டு பியூர் சப்ஸ்டன்ஸ் மாஸ் பிளஸ் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் மாஸ்ன்னு போட்டுக்கிறோம். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி பியூர் சப்ஸ்டன்ஸ் பிளஸ் வால்யூம் ஆஃப் தி இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் போட்டுக்கிறோம். சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. வால்யூம் ஆஃப் தி பாடிக்கு என்ன ஃபார்முலா, மாஸ் ஆஃப் தி பாடி இன் ஏர் மைனஸ் மாஸ் ஆஃப் தி பாடி இன் வாட்டர் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர். வெயிட்னு போட்டோம்னா வெயிட் ஆஃப் தி ஏர் மைனஸ் வெயிட் ஆஃப் தி வாட்டர் போட்டா டிவைட் பை டென்சிட்டி இன்டு ஜி போடணும்ப்பா. அது ஞாபகம் வச்சுங்க. இங்க ஜி போடலன்னா இங்க மாஸ்னு அர்த்தம், இங்க ஜி போட்டோம்னா இங்க வெயிட்னு அர்த்தம். இட்ஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாருங்க, நல்லா கவனிங்க. மொத்த மாஸ் தெரியும் இல்லையா? சரி, அதனால இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா, மாஸ் ஆஃப் தி பியூர் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த எம் தான் மாஸ் ஆஃப் தி பாடி இன் ஏர், இந்த எம் தான் என்னது, மாஸ் ஆஃப் தி பாடி இன் ஏர். இந்த மாஸ் ஆஃப் இம்பியூரிட்டி இந்த பக்கம் வந்துடும். ஸோ மாஸ் ஆஃப் தி பாடி இன் ஏர் மைனஸ் மாஸ் ஆஃப் தி பாடி இன் இம்பியூரிட்டின்னு வந்துருது. ஓகேங்களா?
மாஸ் ஆஃப் தி பியூர் சப்ஸ்டன்ஸ். சரி, இப்போ வால்யூம் ஆஃப் தி பியூர் சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன வரும் சொல்லுங்க. வால்யூம் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ். அப்படின்னா வால்யூம் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ்ல என்ன பண்ணலாம், மாஸ் ஆஃப் தி பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து மாஸ் ஆஃப் தி பாடி இன் ஏர் மைனஸ் மாஸ் ஆஃப் தி பாடி இன் மாஸ் ஆஃப் தி இம்பியூரிட்டி டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாங்களா. இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. வால்யூம் பிளேஸ்ல வால்யூம் ஆஃப் தி பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து மாஸ் ஆஃப் தி பாடி இன் ஏர் மைனஸ் மாஸ் ஆஃப் தி இம்பியூரிட்டி மாஸ் டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் இம்பியூரிட்டி சாரி பியூர் சப்ஸ்டன்ஸ் பிளஸ்ன்னு போட்டு இந்த வால்யூம் ஆஃப் இம்பியூரிட்டிக்கு என்ன பண்ணலாம், மாஸ் ஆஃப் தி இம்பியூரிட்டி டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் தி இம்பியூரிட்டி. இப்போ உங்களுக்கு என்னென்ன தெரியும்ன்றதை நான் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து இதுல என்ன பண்ணியிருக்காங்க, கோல்டுன்னு கொடுத்துருந்தா கோல்டோட டென்சிட்டி தெரியும். அடுத்து இம்பியூரிட்டி வந்து காப்பர்னா காப்பரோட இம்பியூரிட்டி தெரியும் உங்களுக்கு. அடுத்து மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர் கண்டுபிடிக்கலாம், மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் வாட்டரும் கண்டுபிடிச்சிடலாம், வாட்டர் இம்மர்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த அடுத்து டென்சிட்டி ஆஃப் வாட்டரும் தெரியும் உங்களுக்கு. அப்போ இதுல எது அன்னோன் பாருங்க, மாஸ் ஆஃப் இம்பியூரிட்டி மட்டும் தானே அன்னோன், ஒரே ஒரு அன்னோன் தானே இருக்கு. அப்போ கொடுத்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா சால்வ் பண்ணா இந்த மாஸ் ஆஃப் இம்பியூரிட்டி கிடைச்சிரும். இது எல்லாமே ஆர்கிமெடிஸ் பிரின்சிபிள் தான். சரி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம போக போறோம், ஃப்ளோட்டேஷன். ஃப்ளோட்டேஷன் என்ற கான்செப்டை நம்ம பார்க்கலாம்ப்பா. ஃப்ளோட்டேஷன் இப்போ உங்களுக்கு இந்த நல்ல கவனிங்க, கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன், யார் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே லிக்விட் இருக்கு எடுத்துக்கப்பா. இங்கே வந்து லிக்விட் சர்ஃபேஸ் இருக்கு, அதாவது லிக்விட் நிறைய இருக்கு, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு லிக்விட் இருக்கு, நிறைய டெப்த் ஆஃப் தி லிக்விட் அதிகமா இருக்கு, சஃபிஷியன்ட் விட அதிகமா இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்றேன்னா ஒரு பாடியை வந்து இங்க ஸ்பேஸ்ல இருந்து அப்படியே டிராப் பண்றேன்னு வச்சுங்க. டிராப் பண்ணும்போது என்ன ஆகுன்னா நல்லா கவனிங்க, இந்த பாடி வந்து இந்த லிக்விடுக்குள்ள போக போகுது. அப்போ லிக்விடுக்குள்ள இப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நல்லா கவனிங்க. இப்போ வந்து பொசிஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டைம் இந்த பாடி உள்ள போயிட்டே இருக்கும், பொசிஷன் 2 அடுத்து இப்படி வந்துட்டே இருக்கும்போது பொசிஷன் 3 அப்படின்னு இப்படி வந்துட்டே இருக்கு. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. அப்போ இந்த ரெஸ்பெக்ட் டைம் என்ன ஆகுதுன்னா வால்யூம் ஆஃப் தி பாடி கோஸ் இன்சைட் தி லிக்விட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்ட் லிக்விட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. டில் டோட்டல் வால்யூம் ஆஃப் தி பாடி வர வரைக்கும், மொத்த பாடி வந்து இன்சைட் தி லிக்விட் வர வரைக்கும் நான் கொஸ்டின் கேட்கிறேன், பயோன்சி ஃபோர்ஸ் ஆன் திஸ் ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா கான்ஸ்டன்டா இருக்குமா? பயோன்சி ஃபோர்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீசஸா இருக்குமா டிக்ரீசஸ்னு வருமா கான்ஸ்டன்டா இருக்குமா இல்ல டேட்டா இன்சஃபிஷியண்டா இருக்குமா? கொஸ்டின் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த லிக்விட் சர்ஃபேஸ் மேல இருந்து டிராப் பண்றேன், டிராப் பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பாடி வந்து இன்சைடு இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்படி போகும்போது மொத்த பாடி இன்சைட் லிக்விட் வர வரைக்கும் என்ன ஆகும்னா உங்களுக்கு பயோன்சி ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? பயோன்சி ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். வெரி குட். ஏன்னா வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. பயோன்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் இன்டு டென்சிட்டி இன்டு ஜின்னு எடுத்திருக்கும். அப்போ V இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பயோன்சி ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் கான்ஸ்டன்ட், அது மாறாது, G மாறாது. ஸோ வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விட் சாரி பயோன்சி ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்சைட் தி லிக்விட். சரி, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் கொஸ்டின் கேட்கிறேன், யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மொத்தமா இந்த 4th பொசிஷனை அஸ்யூம் பண்ணிக்கலாம். 4th பொசிஷன் மொத்தமா இங்க வந்துருச்சு. சரிங்களா? இங்கெல்லாம் லிக்விட் நிறைய இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ லிக்விட் நிறைய இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்றேன்னா 5th பொசிஷன் 6th பொசிஷன் அப்படின்னு டிஃபரெண்ட் பொசிஷன் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இது வந்து 5th பொசிஷன் இங்க இருக்கு இந்த பாடி. அடுத்து இங்க நிறைய லிக்விட் இருக்குப்பா, இது 6th பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பயோன்சி ஃபோர்ஸ் வந்து 5th பொசிஷன்ல பயோன்சி ஃபோர்ஸ் FB5ன்னு வச்சுங்க, 6th பொசிஷன்ல FB6ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் வருமா லெஸ் தென் வருமா கிரேட்டர் தென் வருமா டேட்டா இன்சஃபிஷியன்ட்னு வருமா? கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருந்து இப்படி டிராப் பண்றோம், அப்படியே வந்துட்டே இருக்கும்போது இப்படி பாடி வந்து மொத்தமா இன்சைடு வர வரைக்கும் பார்த்தோம். வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கனால இன்க்ரீசஸ்னு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணிருக்குன்னா உள்ள இருந்து இன்னும் உள்ள போயிட்டே இருக்கு. இது 5th பொசிஷன், இது 6th பொசிஷன் எடுத்திருக்கேன் பாருங்க. இப்போ பயோன்சி ஃபோர்ஸ் 5th பொசிஷனுக்கும் 6th பொசிஷனுக்கும் 6th பொசிஷன் வந்து 5th பொசிஷனை விட ரொம்ப கீழே இருக்கு. கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது ஈக்குவல் வருமா நாட் ஈக்குவல் வருமா, அதாவது லெஸ் தென் வருமா, எப்படி வரும்னு கேட்டிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுன்றது கரெக்ட். ஏன் ஈக்குவல் டு கரெக்ட் பார்த்தீங்கன்னா இதான் இன்சைட் லிக்விட் வந்துச்சுன்னா அப்படின்னா வால்யூம் ஆஃப் தி பாடி இன்சைட் லிக்விட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி பாடி தானே. அதாவது லிக்விடுக்குள்ள பாடி வந்துருச்சுன்னா வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி பாடி தான். பயோன்சி ஃபோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்விட் இன்டு டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் இன்டு G தான் தவிர நீங்க வந்து பயோன்சி ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெப்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விட். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இவ்வளவு டெப்த்ல இருக்கு, H1 டெப்த்ல இருந்தாலும் இல்ல H2 டெப்த்ல இருந்தாலும் ஓகேங்களா, பயோன்சி ஃபோர்ஸ் ரெண்டு கேஸ்ல ஈக்குவல். ஏன்னா பயோன்சி ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெப்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஃப்ரம் தி ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்விட். பயோன்சி ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் 3 ஃபேக்டர். ஒன் இஸ் வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்ட் லிக்விட், அதாவது வால்யூம் ஆஃப் தி பாடி இன்சைட் லிக்விட் அண்ட் டென்சிட்டி அண்ட் G அப்படின்னு எடுத்துக்கோங்க.
அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பயான்சி ஃபோர்ஸ் வந்து இந்த ரெண்டு கேஸ்லயும் வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் சேமா தான் வருது. மொத்த பாடியுடைய வால்யூம் இன்சைட் தான் இருக்கு. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பயான்சி ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கணும். நீங்க ரொம்ப அதிகமா யோசிக்க கூடாது. ஒரு சிலர் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணி வித் டெப்த் வந்து டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நான் தான் சொல்லியிருந்தேன் போன கிளாஸ்ல. வித் டெப்த் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப டென்சிட்டி வந்து இங்க இந்த பொசிஷன், அதாவது 5th பொசிஷனோட 6th பொசிஷன்ல டென்சிட்டி ஆஃப் லிக்விட் அதிகமா இருக்கும். அதனால அதிகம் 6th பொசிஷன்ல அதிகமா இருக்கு அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்க கூடாது. ஓகேங்களா? ஜென்ரலா வந்து லிக்விட் வந்து ஐடியல் லிக்விட்னு சொல்லி நினைச்சுக்கணும். லிக்விட் வந்து அதனுடைய நேச்சரை பத்தி சொல்லல, ஃப்ளூயிடுடைய நேச்சர் சொல்லினா அது ஐடியல் ஃப்ளூயிட்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா, ஐடியல் ஃப்ளூயிட்னா லிக்விடுக்கு மட்டும் ஐடியல் லிக்விட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்கம்ப்ரசிபிள் லிக்விட்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். லிக்விட் இன்கம்ப்ரசிபிள்னு அஸ்யூம் பண்ணீங்கன்னா டென்சிட்டி மாறாது. அன்லஸ் அதர்வைஸ் டென்சிட்டியை பத்தி பேசல அவங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும்னா டென்சிட்டி கான்ஸ்டன்ட் வச்சுட்டு என்ன பண்ணிடணும்னா இந்த பயான்சி ஃபோர்ஸ். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு நினைக்கலாம் நீங்க, அப்போ இந்த டென்சிட்டி மாறுதுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி இந்த வால்யூமும் மாறுது. அதனால ரொம்ப கிரிட்டிக்கலா திங்க் பண்ணாதீங்க. சாதாரண பயான்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் V இன் சிக்மா G அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ஓகேங்களா? சரி, அடுத்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின் கேட்கிறேன் நானு. பாருங்க, நல்லா ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? இப்ப கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்கப்பா. இப்போ வந்து ஒரு பிளாக்கை வந்து நான் இந்த சர்ஃபேஸ் இருக்கு பாருங்க, இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, நல்லா கவனிங்க. இது லிக்விட் சர்ஃபேஸ் 1 இருக்கு, இங்க இருந்து டிராப் பண்ணியிருக்கேன். இங்க ஏர் மீடியம் எல்லாம் கிடையாதுன்னு வச்சுங்க. ஓகேங்களா? இந்த வாட்டர் மீடியம் இங்க இருக்கு, இது டென்சிட்டி சிக்மா இருக்குன்னு எடுத்துங்கப்பா. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்றேன்னா இந்த ஹச் ஹைட்ல இருந்து இந்த பிளாக்கை வந்து நான் டிராப் பண்றேன். ஹச் ஹைட்ல இருந்து இந்த பிளாக்கை டிராப் பண்றேன். ஸோ இந்த பிளாக் t = 0 செகண்ட்ல ஹச் ஹைட்ல இருக்கு. இங்க இருந்து இங்க சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்விட் ரீச் பண்றதுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு t டைம் எடுத்துக்குது, t டேஷ் டைம் எடுத்துக்கிச்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. t டேஷ் டைம் எடுத்துருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்க வர வரைக்கும். அப்ப 0ல இருந்து t டேஷ் டைம் வரைக்கும் ஆக்சலரேஷன் வந்து ஈக்குவல் டு g வருமா, லெஸ் தென் g வருமா, கிரேட்டர் தென் g வருமா? இந்த ஹைட் வந்து வெரி ஸ்மால் கம்பேர் டு ரேடியஸ் ஆஃப் தி எர்த்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வித் ஹைட் சேஞ்ச் ஆகுது அப்படி எல்லாம் எடுக்காதீங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு பாடியை வந்து நம்ம ஒரு ஹச் ஹைட்ல இருந்து டிராப் பண்றேன். டிராப் பண்ணும்போது இந்த பாட்டம் சர்ஃபேஸ் ஆஃப் தி பாடி வந்து லிக்விட் சர்ஃபேஸை டச் பண்ற வரைக்கும் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? ஈக்குவல் டு g வருமா, லெஸ் தென் g வருமா, கிரேட்டர் தென் g வருமா அப்படின்னு கேட்டிருக்கேன் நான். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஏர் மீடியம் எல்லாம் கன்சிடர் பண்ணல, அதனால பயான்சி ஃபோர்ஸ், விஸ்கஸ் ஃபோர்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால வந்து ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல வந்திருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஈக்குவல் டு g. இந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்து இப்போ கேட்குற கொஸ்டின் தான் நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு சொல்லணும். நல்லா கவனிங்கப்பா. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இந்த t டேஷ் டைம்ல வந்து இந்த பாடி வந்து லிக்விட் சர்ஃபேஸ்க்கு டச் ஆகுது, இந்த பாட்டம் சர்ஃபேஸ். இப்போ வித் இன்க்ரீசிங் டைம் வந்து என்ன ஆகுனா இந்த பாடி வந்து உள்ள இன்சைட் போயிட்டே இருக்கும். கரெக்டா? இன்சைட் போயிட்டே இருக்கு. ஒரு t டபுள் டேஷ் டைம்ல நல்லா கவனி, t டபுள் டேஷ் டைம்ல டாப் சர்ஃபேஸ் ஆஃப் தி பாடி வந்து லிக்விட் சர்ஃபேஸ்க்கு ரீச் ஆயிருச்சு. இப்போ இங்க வருது, அதாவது இந்த பாட்டம் சர்ஃபேஸ் t = 0ல இங்க இருக்கு, t = 0ல பாட்டம் சர்ஃபேஸ் இங்க வந்திருக்கு. t டேஷ் டைம்ல பாட்டம் சர்ஃபேஸ் லிக்விட் சர்ஃபேஸ்க்கு ரீச் ஆயிருக்கு. t டபுள் டேஷ்ன்ற ஒரு டைம் எடுக்கிறேன். அந்த டைம்ல பாட்டம் சர்ஃபேஸ் இங்க இருக்கு, டாப் சர்ஃபேஸ் வந்து இந்த லிக்விட் சர்ஃபேஸ் கோயின்சைட் ஆகுது. இப்போ நான் கேக்குறது டைம் t = கிரேட்டர் தென் t டேஷ்ல இருந்து லெஸ் தென் t டபுள் டேஷ் வரைக்கும், அதாவது இந்த பாட்டம் வந்து இங்க இருந்து இது வரைக்கும் மூவ் ஆகுற டைம்ல ஆக்சலரேஷன் என்ன ஆகும்? ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகுமா, இல்ல இன்க்ரீஸ் ஆகுமா, இல்ல ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்குமா? ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்குமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட்னு சொல்றோமா? டக்குன்னு சொல்லுங்க. क्वेश्चन உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட்டை டிராப் பண்றோம், ஃப்ரீ சர்ஃபேஸ் ஒரு ஹைட்ல இருந்து டிராப் பண்ணும்போது லிக்விட் சர்ஃபேஸை டச் பண்ற வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சு. இப்போ வந்து லிக்விட் சர்ஃபேஸை டச் பண்ணிடுச்சு. இப்போ என்ன இங்க இருந்து இங்க வரும்போது சர்டைன் வெலாசிட்டி இருக்கும் இல்லையா, அதுக்கு அந்த வெலாசிட்டி இருக்கிறதுனால கீழே மூவ் ஆகும், இனர்ஷியா ஆஃப் மோஷன் வரும். அது இல்லாம ஜி புல் பண்ணுது. இப்படி வரும்போது உங்களுக்கு ஆக்சலரேஷன் குறையுமா, கூடுமா, கான்ஸ்டன்டா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கேன். வெரி குட். ஆக்சலரேஷன் வந்து டிக்ரீசஸ். ஆக்சலரேஷன் டிக்ரீசஸ்ன்றது கரெக்ட். ஏன் ஆக்சலரேஷன் டிக்ரீசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து சும்மா ஒரு கண்டிஷன் இங்க எடுக்கிறேன் பாருங்க, நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஒரு பர்டிகுலர் பொசிஷன் இப்படி ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இப்படி எடுத்தீங்கன்னா இங்க வந்து mg ஃபோர்ஸ் ஒன்னு ஆக்ட் ஆகும், அடுத்து பயோஎன்சி ஃபோர்ஸ் ஒன்னு ஆக்ட் ஆகும். அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து இங்க கீழே எழுதுறேன் பாருப்பா. டோட்டல் ஃபோர்ஸ் வந்து என்ன பாத்தீங்கன்னா mg மைனஸ் பயோஎன்சி ஃபோர்ஸ்னு வருது. இந்த பயோஎன்சி ஃபோர்ஸ் v இன் சிக்மா g. இந்த டோட்டல் ஃபோர்ஸ் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் எடுத்துட்டு mg இன்டு மைனஸ் v இன் சிக்மா g ன்னு எடுத்துக்கலாம் பயோஎன்சி ஃபோர்ஸ். அப்ப ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா வரும் பாத்தீங்கன்னா mg மைனஸ் v இன் சிக்மா g டிவைடட் பை m ன்னு வந்துரும். இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்சைட் லிக்விட் போக போக என்ன ஆகும்னா வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் வந்து கூடிட்டே இருக்கு.
அப்போ வின்னு கூட்டிட்டே இருந்தா இந்த டிஃபரன்ஸ் குறைஞ்சிட்டே வரும். ஸோ ஆக்சலரேஷன் குறைஞ்சிட்டே வரும். ஆக்சலரேஷன் குறைஞ்சிட்டே வரும். ஸோ ஆக்சலரேஷன் டிக்ரீசஸ். இந்த கான்செப்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. சரிங்களா? அதாவது நல்லா கவனிக்கணும். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்சைட் லிக்விட் போகும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஆனா பயான்சி ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது? பயான்சி ஃபோர்ஸ் அப்வர்ட் ஆக்ட் ஆகுது. mg டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. பாடி உள்ள போக போக என்ன ஆகுதுன்னா மொத்த பாடி உள்ள போற வரைக்கும் வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் போறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்போ பயான்சி ஃபோர்ஸ் கூடிட்டே இருக்கும். பயான்சி ஃபோர்ஸ் அப்போர்ட் இருக்கு, வெயிட் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் இருக்கு. அப்ப நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிட்டே வரும். அப்ப நெட் ஃபோர்ஸ் குறையுதுன்னா வந்து நெட் ஃபோர்ஸ் தான் மாஸ் இன்டு நெட் ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் குறையுது. ஸோ ஆக்சலரேஷன் டிக்ரீசஸ்ன்றது புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். இதுல கவனிங்க. இப்போ வந்து 0 டைம்ல இருந்து t dash டைம் வரைக்கும் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஆக்சலரேஷன் ஜின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா t dash டைம்ல இருந்து t double dash டைம் வர வரைக்கும் நல்லா கவனிங்க. t dash டைம்ல இருந்து t double dash டைம் வர வரைக்கும் வெலாசிட்டி என்ன ஆகும் சொல்லுங்க? இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, கான்ஸ்டன்டா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கேன். அதாவது உங்களுக்கு புரியுது? நல்லா கொஸ்டின் புரியுங்க. t டேஷ்ல இருந்து t double dash வரைக்கும் வர வரைக்கும் வெலாசிட்டி என்ன ஆகும்? அதாவது 0 செகண்ட்ல இருந்து இங்க விடும்போது ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால என்ன ஆகும்? ஃப்ரீ ஃபாலிங் படி வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்திருக்கு. லிக்விட் சர்ஃபேஸ் டச் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்சலரேஷன் குறையுதுன்னு சொல்லிட்டோம். அப்போ ஆக்சலரேஷன் டிக்ரீசிங் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகுது. ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, கான்ஸ்டன்டா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆனாலும் ஆக்சலரேஷன் இருக்குதானே? ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வேணா இது தனியா கிராஃபிக்கல் மெத்தட்ல சொல்லி தரேன் பாருங்க. இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுக்கலாம். வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் வெலாசிட்டி டைம் கிராஃப் உடைய ஸ்லோப் வந்து ஆக்சலரேஷன். இப்போ ஸ்ட்ரைட் லைனா இருந்துச்சுன்னா ஸ்லோப் கான்ஸ்டன்ட், ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னு சொல்றோம். கரெக்ட்டுங்களா? சரி, ஆக்சலரேஷன் 0. ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் ஆக்சலரேஷன். ஸ்லோப் 0, சாரி ஸ்லோப் இங்க 0 கிடையாது. கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம்ல, நல்லா கவனிங்க. ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் ஆக்சலரேஷன். இங்க ஸ்லோப் கான்ஸ்டன்ட்னால ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். கரெக்ட்டுங்களா? இது இங்க வரையற பாருங்க வெலாசிட்டி டைம் கிராஃப். இங்க ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி எடுக்கிறேன். அப்ப ஸ்லோப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த கிராஃப் வரையறேன் பாருங்க. இது வெலாசிட்டி டைம் கிராஃப். இப்படி வரையறேன். ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகுற மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸ்லோப் கோஸ் ஆன் டிக்ரீசஸ். ஆனா ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகுது, வெலாசிட்டி பாருங்க இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸ்லோப் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் ஆக்சலரேஷன். சோ ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆனாலும் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆனாலும், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சலரேஷன் ஒரு 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு பர்டிகுலர் டைம்ல மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்குன்னா அப்ப இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்ட் வருது. கொஞ்ச நேரம் பொறுத்து ஆக்சலரேஷன் 9 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்திருக்குன்னா அப்ப இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி எவ்வளவு வருது? 9 மீட்டர் பர் செகண்ட் வருது. 9 மீட்டர் பர் செகண்ட். இப்போ வந்து பாருங்க, டைம் t = 0ல வெலாசிட்டி வந்து சம் u வந்து 0ன்னு வச்சுங்க. டைம் t = 1 செகண்ட் வரைக்கும் 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன் இருக்குன்னா அப்ப வெலாசிட்டி எவ்வளவு வந்திருக்கும்? 10 மீட்டர் பர் செகண்ட் வந்திருக்கும். 0ல இருந்து 10 மீட்டர் பர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து t = 1 செகண்ட்ல இருந்து t = 2 செகண்ட் வர வரைக்கும் ஆக்சலரேஷன் 9 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்குன்னா அப்ப வெலாசிட்டி 9 மீட்டர் பர் செகண்ட் கூடி இருக்குன்னு அர்த்தம். அப்ப வெலாசிட்டி 19 மீட்டர் பர் செகண்ட் கூடி இருக்குன்னு அர்த்தம். சார் 19 மீட்டர் பர் செகண்ட் வந்திருக்கு. அப்ப ஆக்சலரேஷன் 10ல இருந்து 9 வந்திருக்கு. ஆனா வெலாசிட்டி 10ல இருந்து 19 போயிருக்கு. அப்ப வெலாசிட்டி கூடி இருக்கு. ஆனா இன்க்ரீஸ் ஆக வேண்டிய வெலாசிட்டி குறைஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுங்க. இங்க 10 இன்க்ரீஸ் ஆயிருக்க வெலாசிட்டி இங்க 9 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அப்ப வெலாசிட்டி வேற, இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி வேற, ஆக்சலரேஷன் வேற. இது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆனாலுமே ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இன்க்ரீஸ் ஆக வேண்டிய வெலாசிட்டி குறைஞ்சிருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சோ அப்ப வந்து இங்க வந்து டிக்ரீஸ் இன் ஆக்சலரேஷன்ல வந்தாலும் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய கான்செப்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, உங்களுக்கு புரியுது? சோ அடுத்து வந்து கேக்குறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ t double dash டைமுக்கு இந்த ஆப்ஜெக்ட் இங்க வந்துருச்சு இல்லைங்களா? அடுத்து வந்து இங்க பாருங்க, ஒரு t triple dash வரைக்கும் நான் கொண்டு போறேன். t triple dash வரைக்கும் ஆப்ஜெக்ட் வந்து இந்த பாயிண்ட் வந்திருக்கு. இந்த பாயிண்ட் வரதுக்கு டைம் வந்து இங்க இருந்து இங்க வரதுக்கு டைம் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது டைம் வந்து t double dash, இந்த பாயிண்ட்க்கு வரதுக்கு டைம் வந்து t triple dashன்னு வச்சுங்க. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து டைம் t = t double dashல இருந்து t triple dash வரைக்கும் வரதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருந்து இங்க வருது இல்லைங்களா? வரும்போது ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ்னு வருமா, ஆக்சலரேஷன் டிக்ரீஸ்னு வருமா, ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னு வருமா? क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் இப்போ டவுன்வர்ட் இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கும்போது நல்லா கவனிங்க, ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன். கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, கான்ஸ்டன்டா இருக்குமா அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்கும்பா. சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஏன் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் வந்துருச்சு. மொத்த ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் வந்துருச்சுன்னா அப்ப பயான்சி ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஏன்னா பயான்சி ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா?
பயோயின்சி ஃபோர்ஸ் ஃபார்முலா V in sigma g. ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் உள்ள என்டர் ஆயிடுச்சுன்னா, மொத்தமே என்டர் ஆயிடுச்சுன்னா வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விட் சேஞ்ச் ஆகாது. அப்போ V in கான்ஸ்டன்ட், சிக்மா கான்ஸ்டன்ட், G கான்ஸ்டன்ட் எல்லாமே கான்ஸ்டன்ட்னால ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகே, இது நிறைய பார்த்துட்டோம். இந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படாத நீட்டுக்கு, இருந்தாலும் இவ்வளவு பார்த்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கான்செப்ட், இங்கே ஃப்ளோட்டேஷன் கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் டிராப் பண்றேன். ஆப்ஜெக்டை டிராப் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குன்னு வச்சுங்கப்பா. இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, நல்லா கவனிங்க. சரிங்களா? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு mg ஃபோர்ஸ்னு ஒன்று ஆக்ட் ஆகுது, பயோயன்சி ஃபோர்ஸ்னு ஒன்று ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? பயோயன்சி ஃபோர்ஸ்னு ஆக்ட் ஆகுது. இப்போ ஒரு mgன்றது ஆப்ஜெக்ட் உடைய மாஸ் இன் ஃபோர்ஸ்னு வச்சுங்க, அதாவது ஃபோர்ஸ் இன் ஏர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? மாஸுக்கு என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம்? வால்யூம் இன்டு டென்சிட்டி இன்டு ஜின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அது m இன்டு ஜி, ஜிஜி கேன்சல் பண்ணிட்டோம்னா மாஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டு டென்சிட்டி அப்படின்னு வந்துருக்கு. ஓகேங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கிங்க. கொஞ்சம் கான்செப்ட் சொல்ல போறீங்க. பயோயன்சி ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விட் இன்டு சிக்மா இன்டு ஜி, டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ கொஞ்சம் கவனிங்க. இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். இப்போ வந்து இது லிக்விட் சர்ஃபேஸ் இருக்கு. இப்போ மொத்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல, அதாவது இந்த பிளாக் உடைய டாப் சர்ஃபேஸ் லிக்விட் சர்ஃபேஸும் இங்க கோயின்சைட் ஆகிற மாதிரி வைக்கிறேன் நான். இப்படி வச்சுட்டு கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கேஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் கேசஸ் எடுப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் 1 எடுத்துக்கலாம். இந்த கேஸ்ல வந்து டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கிரேட்டர் தென் டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட்னு எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட் சிக்மான்னு எடுத்துட்டு டென்சிட்டி ஆஃப் தி பாடி டின்னு எடுத்துக்கங்க. இப்படின்னு இருந்தா இப்போ வந்து நல்லா கவனிங்க, நான் வந்து ஆப்ஜெக்டை வந்து டிராப் பண்ணல, அப்படியே கொண்டு வந்து இந்த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டை லிக்விட் ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இங்க இருந்து வச்சு இங்க ரிலீஸ் பண்றேன் நான். இப்படி ரிலீஸ் பண்றேன். இப்படி ரிலீஸ் பண்ணா இப்போ என்ன ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் டவுனோடு மூவ் ஆகுமா, அப்போடு மூவ் ஆகுமா? புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து போயிட்டு லிக்விட் ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கு, அதுவும் டாப் சர்ஃபேஸும் கோயின்சைட் ஆகிற மாதிரி பிளேஸ் பண்ணி இங்க இருந்து ரிலீஸ் பண்றேன். இப்படி ரிலீஸ் பண்ணா இந்த ஆப்ஜெக்ட் டவுனோடு மூவ் ஆகுமா, அப்போடு மூவ் ஆகுமா? டவுனோடு மூவ் ஆகும். ஏன் டவுனோடு மூவ் ஆகும் பாத்தீங்கன்னா, mg இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்டு டென்சிட்டி இன்டு ஜின்னு எடுக்கிறோம். பயோயன்சி ஃபோர்ஸ் என்ன எடுக்கிறோம்னா, வால்யூம், இது மொத்தமே இன்சைட் தி லிக்விட் தானே இருக்கு. அப்போ வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விடும் வால்யூம் ஆஃப் தி பாடி ஈக்குவல்னு வச்சுட்டு ஜி இன்டு ஜி சிக்மா இது வச்சுக்கிங்க. அப்போ இங்க பாத்தீங்கன்னா டி கிரேட்டர் தேன் சிக்மா கொடுத்ததுனால mg கிரேட்டர் தேன் பயோயன்சி ஃபோர்ஸ்னு வருது. அப்போ நெட் ஃபோர்ஸ் டவுனோடு இருக்கிறதுனால டவுனோடு மூவ் ஆகும். டவுனோடு மூவ் ஆகுது. இந்த டவுனோடு மூவ் ஆகும்போது எவ்வளவு ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகும் பாத்தீங்கன்னா, நெட் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் பை மாஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். கரெக்ட்டுங்களா? நெட் ஃபோர்ஸ் பை மாஸ்னு எடுத்துக்கணும். நெட் ஃபோர்ஸ் என்னது? mg ஃபோர்ஸ் டவுனோடு ஆக்ட் ஆகுது, பயோயன்சி ஃபோர்ஸ் அப்போர்ட் ஆக்ட் ஆகுது. சோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ் பை மாஸ்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இது எப்படி எழுத போறேன்னு பாருங்க. இது எப்படி எழுத போறேன்னா, இந்த பயோயன்சி ஃபோர்ஸ்க்கு v in சிக்மா g எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ வந்து mg மைனஸ் இந்த பயோயன்சி ஃபோர்ஸ்க்கு தனியா எழுதிடுறேன். பயோயன்சி ஃபோர்ஸ் வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்டு சிக்மா இன்டு ஜின்னு எடுக்கிறேன். ஆனா மாஸுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு? மாஸுக்கு வந்து என்ன ஃபார்முலா தெரியும்னா, டென்சிட்டி இன்டு வால்யூம் தெரியும் இல்லையா? அப்போ வால்யூம் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டின்னு போட்டுக்கலாம் இல்லையா? மாஸ் பை டென்சிட்டி, டென்சிட்டி ஆஃப் தி பாடி வந்து இங்க டின்னு எடுத்துருக்குன்னா, ஸோ அப்போ டின்னு எடுத்துக்கலாம். டென்சிட்டி ஆஃப் தி பாடி வந்து டின்னு எடுத்துக்கோங்க. அப்போ வால்யூம் பிளேஸ்ல மாஸ் பை டென்சிட்டி இன்டு ஜி, சிக்மா இன்டு ஜி போட்டுங்க. இப்படின்னு எடுத்துட்டோம். ஓகேங்களா? மொத்த ஆப்ஜெக்ட் இன்சைட்ல இருக்கும்போது அப்படி எடுத்தீங்கன்னா, அப்போ m பை டி இன்டு சிக்மா ஜி போட்டு டிவைட் பை m போட்டீங்கன்னா இந்த m கேன்சல் ஆயிருமா? ஸோ அப்போ என்ன வருது பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து நமக்கு ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜி காமன் எடுத்துட்டீங்கன்னா 1 இங்க இருக்கு, மைனஸ் சிக்மா பை டி இருக்கு, சிக்மா பை டி இன்டு ஜி. இதுதான் ஃபார்முலா. ஜி வந்து காமனா வெளியே எடுத்துட்டோம். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விட் ஈக்குவல் டு 1 மைனஸ் சிக்மா பை டி இன்டு ஜி அப்படின்னு கிடைக்குதுப்பா. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கேஸ் 2 கேட்கிறேன். இப்போ யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இது லிக்விட் இப்படி இருக்கு. இப்போ வந்து என்ன பண்றேன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இங்க எடுத்திருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீ சர்ஃபேஸும் லிக்விட் சர்ஃபேஸும் கோயின்சைட் ஆகுது. இந்த இடத்துல ரிலீஸ் பண்றேன். இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இப்போ வந்து டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் லெஸ் தென் டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட். டி என்றது டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட், சிக்மான்றது டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட்னு கொடுத்துருக்கேன்ப்பா. இந்த கேஸ்ல ஆப்ஜெக்ட் வந்து அப்போடு மூவ் ஆகுமா, டவுனோடு மூவ் ஆகுமா? பயோயன்சி ஃபோர்ஸ் வந்து அப்போடு இருக்கு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து mg ஃபோர்ஸ் வந்து டவுனோடு இருக்கு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg டவுனோடு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகும்னா, இங்க பயோயன்சி ஃபோர்ஸுக்கு வந்து v சிக்மா ஜின்னு தெரியும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து v d ஜின்னு தெரியும். உங்களுக்கு d வந்து கம்மியா இருக்கிறதுனால சிக்மாவோட பயோயன்சி ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இது அப்போடு மூவ் ஆகும்ப்பா. சரி, இது அப்போடு மூவ் ஆகும்போது இது அப்போடு மூவ் ஆகுது இல்லையா? அப்படின்னா வாட்டர் சர்ஃபேஸ்ல இருந்து வெளியே வரும். டாப் சர்ஃபேஸ், இது டாப் சர்ஃபேஸ் கோயின்சைட் ஆகிற மாதிரி பிளேஸ்ல தானே விட்டுருக்கேன். இங்க இருந்து வெளியே வரும் இல்லையா? வெளியே வரும்போது mg அண்ட் பயோயன்சி ஃபோர்ஸ் இது ரெண்டுத்துல எது வேரியபிளா இருக்கும்? mg வேரியபிளா இருக்குமா, பயோயன்சி ஃபோர்ஸ் வேரியபிளா இருக்குமா? அதாவது இந்த டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் கிரேட்டர் தென் டென்சிட்டி ஆஃப் தி பாடி இருக்கு இல்லையா?
அந்த கேஸ்ல வந்து நம்ம விடும்போது இந்த பாடி வந்து பயான்சி ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் வெயிட்ன்றதுனால இந்த ஆப்ஜெக்ட் வெளியே வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? இப்போ வெளியில வந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கும். மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் மாறாது, ஜி மாறாது. அப்போ mg வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஆனா இந்த பாடி வெளியே வந்துட்டே இருந்துச்சுன்னா அப்போ வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விட் மாறிட்டே இருக்கும் இல்லையா? இந்த ஆப்ஜெக்ட் வெளியே வந்துட்டே இருந்துச்சுன்னா வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விட் வந்து குறைஞ்சிட்டே வரும். அப்போ பயான்சி ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பயான்சி ஃபோர்ஸ் வேரியபிளா இருக்கும். mg வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். சரி, இந்த கேஸ்ல வந்து உங்களுக்கு சிக்மா கிரேட்டர் தென் டின்னு சொல்லிட்டா அப்போ பயான்சி ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வெளியில வந்துட்டே இருக்கும்போது பயான்சி ஃபோர்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கு mj விட. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு வரும்போது mg இஸ் ஈக்குவல் டு பயான்சி ஃபோர்ஸ்னு வந்துடும். ஓகேங்களா? mg ஈக்குவல் டு பயான்சி ஃபோர்ஸ்னு வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அப்படின்னா என்ன பண்ணலாம், இதுதான் லிக்விட் சர்ஃபேஸ்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுதுன்னா இப்படி வந்துருச்சு, இந்த பொசிஷனுக்கு இப்படி வந்துருச்சு. இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கு. இந்த பொசிஷன்ல இருக்கும்போது இதுதான் வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், இது இன்சைட் தி லிக்விட். இன்னொரு வந்து இது வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், இது அவுட் சைட் தி லிக்விட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பொசிஷன்ல இருக்கும்போது பயான்சி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட்னு இருந்தா இப்போ பயான்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வெயிட்ன்ற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இந்த கண்டிஷனுக்கு வரும்போது இது ரெஸ்ட்ல இருக்குமா மோஷன்ல இருக்குமா சொல்லுங்க? அதாவது இப்படி கூட நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். எப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நான் வந்து டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து லெஸ் தென் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் இருக்கிற ஆப்ஜெக்ட்டை வந்து ஒரு லிக்விட்ல வந்து ஒரு சம்மாவ் இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணும்போது பயான்சி ஃபோர்ஸ் வெயிட் வந்து ஈக்குவலா இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இது ரெஸ்ட்ல இருக்குமா மோஷன்ல இருக்குமா? ரெஸ்ட்ல இருக்கும். இந்த ரெஸ்ட்ல இருக்கிற கண்டிஷன் தான் ஃப்ளோட்டிங் கண்டிஷன் சொல்றோம். ஃப்ளோட்டிங் கண்டிஷன், ஃப்ளோடேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அண்டர் ஃப்ளோடேஷன் கண்டிஷன்ல வந்து வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு பயான்சி ஃபோர்ஸ்னு வருது. அப்போ வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்டு டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்டு ஜி. பயான்சி ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் இன்டு சிக்மா இன்டு ஜின்னு வரணும். இப்போ ஜி கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ என்ன வருது பாருங்க, v இன்டு டி இஸ் ஈக்குவல் டு v இன்டு சிக்மா. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து நல்லா பாருங்க, இங்கே v in டிவைடட் பை v போட்டீங்கன்னா அப்ப என்ன வரும்னு சொல்லுங்க, d பை சிக்மா போடணும். எனிவே உங்களுக்கு தெரியும், இதுல நல்லா உங்களுக்கு தெரிஞ்சது என்னது, வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விட் வந்து லெஸ் தென் வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் தானே வந்திருக்கு. அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் லெஸ் தென் டென்சிட்டி ஆஃப் லிக்விட். அப்படின்னா ஃப்ளோட்டிங் கண்டிஷன் வரணும்னா டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் கிரேட்டர் தென் டென்சிட்டி ஆஃப் தி பாடி இருக்கணும். ஒருவேளை டென்சிட்டி ஆஃப் பாடியும் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா v in ஈக்குவல் டு v வந்துரும். அந்த கேஸ் வந்து ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் கண்டிஷன் வந்துரும். அப்போ ஃபார் ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் கண்டிஷன் பாருங்க, ஃபார் ஜஸ்ட் ஃப்ளோட்டிங். ஆனா இதெல்லாம் நீட்ல இருக்கான்னு பாத்துங்கப்பா, இந்த சிலபஸ் எல்லாம் இருக்கான்னு பாத்துங்க நீட்ல. ஓகேங்களா? இப்போ லிக்விட் சர்ஃபேஸ் எடுத்துட்டேன். இப்போ வந்து இது ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் எடுத்திருக்கேன். இது ஜஸ்ட் ஃப்ளோட்டிங், இது வந்து ஃப்ளோட்டிங் கண்டிஷன். அப்போ ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் கண்டிஷன் என்ன பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் லிக்விட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி பாடி. அப்போ டென்சிட்டி ஆஃப் தி பாடி இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட். இதே உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் கண்டிஷன் எடுத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விட் வந்து லெஸ் தென் வால்யூம் ஆஃப் தி பாடின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் வந்து கிரேட்டர் தென் டென்சிட்டி ஆஃப் தி பாடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். டி என்றது டென்சிட்டி ஆஃப் தி பாடி, சிக்மான்றது டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட்னு எடுத்துக்கணும். ஓகே, புரிஞ்சுங்களா? அப்போ v in by v is equal to நமக்கு என்ன ஃபார்முலா வந்துச்சுன்னா d by சிக்மா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அப்போ ஃப்ளோட்டிங் கண்டிஷனா இருக்கணும். வாட் இஸ் தி கண்டிஷன் ஃபார் ஃப்ளோட்டிங் பாத்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளோட்டிங் பாடி மஸ்ட் பி லெஸ் தென் டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் வரணும். அப்படி இருந்தா தான் ஃப்ளோட்டிங் கண்டிஷன் வரும். ஸோ வாட் இஸ் தி ஃபிராக்ஷன் ஆஃப் வால்யூம் ஆஃப் தி பாடி இன்சைட் தி லிக்விட்னு கேட்டாங்கன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் வால்யூம் ஆஃப் தி பாடி இன்சைட் தி லிக்விட்னா v in by v, அதுதான் d by சிக்மான்னு வருது. வாட் இஸ் தி ஃபிராக்ஷன் ஆஃப் வால்யூம் அவுட் சைட் தி பாடி கேட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போ இது v in எடுத்துக்கிட்டு இது v outன்னு எடுத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் வால்யூம் அவுட் சைட் தி பாடி கேட்டாங்கன்னு வச்சுங்க, ஃபிராக்ஷன் ஆஃப் வால்யூம் ஆஃப் தி பாடி அவுட் சைட் தி லிக்விட் கேட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போ என்ன பண்ணா வால்யூம் ஆஃப் தி பாடி ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி பாடி இன்சைட் தி லிக்விட் பிளஸ் வால்யூம் ஆஃப் தி பாடி அவுட் சைட் தி லிக்விட்னு போட்டுங்க. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க, வால்யூம் ஆஃப் பாடி அவுட் சைட் தி லிக்விட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி பாடி மைனஸ் வால்யூம் ஆஃப் தி பாடி இன்சைட் தி லிக்விட்னு போட்டு டிவைட் பை v ன்னு போட்டுக்கணும். ஏன் டிவைட் பை v போடுறேன், ஏன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் வால்யூம் அவுட் சைட் தி பாடி கேட்டா v0 பை v வேணும். இந்த v பை v எவ்வளவு சொல்லுங்க, 1ன்னு போட்டு மைனஸ் v in by v தான் இங்க தெரியல, d by சிக்மா, அது அப்படியே d by சிக்மா சொல்லிடணும். இதுதான் ஃபிராக்ஷன் ஆஃப் வால்யூம் அவுட் சைட் தி பாடி, இது வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் வால்யூம் இன்சைட் தி பாடி. இதே பர்சன்டேஜ்ல கேட்டாங்கன்னா இன்டு 100% போட்டுக்கணும்ப்பா. பர்சன்டேஜ்ல கேட்டா இன்டு 100%ன்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா இந்த ஃப்ளோடேஷன் கண்டிஷன் புரிஞ்சிருக்கு, பயான்சி புரிஞ்சிருக்கு. அடுத்து வந்து ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் நான் சொல்லிடுறேன் பாருங்க, அதை மட்டும் முடிச்சுட்டு இன்னைக்கு கிளாஸை முடிச்சிடலாம். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்றேன், கவனிங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டி
ரிலேட்டிவ் டென்சிட்டின்றதை நம்ம பார்க்க போறோம். இப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர்டின்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் இதை வந்து ஸ்பெசிபிக் டென்சிட்டின்னு சொல்லிடுவாங்க. சரி, நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு எடுத்துக்கலாம். ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி சென்டிகிரேட். ஏன்னா 4 டிகிரி சென்டிகிரேட்ல தான் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் மேக்ஸிமம், தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வருது. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா ரிலேட்டிவ் டென்சிட்டி நிறைய ஃபார்முலா இப்போ தரேன், ஞாபகம் வச்சுங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டிக்குள்ள டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர்னு எடுத்துங்க. இப்போ என்ன பண்றேன்னா, ரிலேட்டிவ் டென்சிட்டி இந்த ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு வந்து மேல டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி சென்டிகிரேட் ஒரு முறை சொல்லல, அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இன்டு வால்யூம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் பை வால்யூம் ஆஃப் வாட்டர். வால்யூம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு வால்யூம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கங்க. அப்படி எதுனா இது என்ன வரும் சொல்லுங்க, டென்சிட்டி இன்டு வால்யூம் வந்து மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் டிவைட் பை மாஸ் ஆஃப் தி வாட்டர், வாட்டர் வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா, மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை மாஸ் ஆஃப் வாட்டர், வாட்டர் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வால்யூம். ஓகே, இது ஒரு ஃபார்முலா வந்திருக்கு. அடுத்த ரிலேட்டிவ் டென்சிட்டி எப்படி எழுதலாம்னா, இந்த மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, எம்னு மட்டும் எடுத்துக்கிறேன், இன்ட்டு ஜீன் போட்டுக்கிட்டு டிவைட் பை மாஸ் ஆஃப் வாட்டர், மாஸ் ஆஃப் வாட்டர்னு எடுத்துக்கலாம், இன்ட்டு ஜீன் போட்டுங்க. அப்போ என்ன வரும்னு சொல்லுங்க, மாஸ் இன்ட்டு ஜீன் வருது பாருங்க, வெயிட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் டிவைட் பை இது வெயிட் ஆஃப் தி வாட்டர் அப்படின்னு வருது. ஆனா வெயிட் ஆஃப் தி வாட்டர்னா வாட்டருடைய வால்யூம் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, வெயிட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் பை வெயிட் ஆஃப் தி வாட்டர். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்ட்டை இந்த வாட்டருக்குள்ள இம்மர்ஸ் பண்ணிடுறேன்ப்பா, வாட்டருக்குள்ள இம்மர்ஸ் பண்ணிடுறேன். அப்போ இங்க என்ன இருக்கும், பயோயின்சி ஃபோர்ஸ்னு இருக்கும், வெயிட் அது வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இருக்கும், அதுதான் இன் ஏர். இந்த மொத்த வெயிட் தான் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் வாட்டர். வெயிட் ஆஃப் வாட்டர்ன்றது வேற, வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் வாட்டர்ன்றது வேற. வெயிட் ஆஃப் தி வாட்டர் தான் நம்ம என்ன சொல்றோம், பயோயின்சி ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? வெயிட் ஆஃப் தி வாட்டர் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், பயோயின்சி ஃபோர்ஸ்னு எடுத்துங்க. வெயிட் ஆஃப் தி வாட்டர் பயோயின்சி ஃபோர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஏன்னா வந்து இந்த டிஸ்பிளேஸ்டு லிக்விட் பை வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்விட் பை தி இம்மர்ஸ்டு பாடி தானே எடுக்கிறோம். டிஸ்பிளேஸ்டு லிக்விட் தான் வெயிட் வாட்டர், அது வெயிட் ஆஃப் தி வாட்டர் தான் பயோயின்சி ஃபோர்ஸ்னு போட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் தி பாடி டிவைட் பை அந்த பாடியை வந்து வாட்டருக்குள்ள இம்மர்ஸ் பண்ணும்போது பயோயின்சி ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குமோ அது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து டபிள்யூன்றது என்ன பார்த்தீங்கன்னா, வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் வாட்டர்னு அர்த்தம். வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் வாட்டர் என்ன வரும் சொல்லுங்க, வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர் மைனஸ் பயோயின்சி ஃபோர்ஸ் வருதா. அப்போ பயோயின்சி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர் மைனஸ் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் வாட்டர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர் டிவைடட் பை வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர் மைனஸ் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் வாட்டர். இது ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சப்ஸ்டன்ஸ் உடைய ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து அதை வந்து அந்த ஆப்ஜெக்ட் உடைய வெயிட்டை வந்து ஏர்ல கண்டுபிடிங்க. அடுத்து அந்த ஆப்ஜெக்டை வாட்டர்ல இம்மர்ஸ் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் உடைய வெயிட்டை வந்து இன் வாட்டர்ல கண்டுபிடிங்க. அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி கொண்டு வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர் டிவைட் பை வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர் மைனஸ் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் லிக்விட். ஒருவேளை சாரி வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் வாட்டர் இது. சரிங்களா? ஏன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி ஃபார்முலாவே டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர்னு வருது. ஒருவேளை உங்களுக்கு வந்து இது சப்ஸ்டன்ஸா இருந்தா வாட்டர்ல இம்மர்ஸ் பண்ணி செய்யலாம். ஓகே, இதே வந்து உங்களுக்கு ஒரு லிக்விடுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி கேட்கறாங்கன்னு வச்சுங்கப்பா, ஒரு லிக்விடுக்கு வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி கேட்கறாங்க. அப்போ லிக்விடுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அதை வந்து வாட்டர்ல இம்மர்ஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால என்ன பண்ணலாம்னா, ஒரு லிக்விட் இருக்குன்னு வச்சுங்க, இந்த இதுதான் லிக்விட்னு எடுத்துட்டு இந்த லிக்விடுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்டை இந்த லிக்விடுக்குள்ள இம்மர்ஸ் பண்ணிருங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த லிக்விடுக்குள்ள இம்மர்ஸ் பண்ணீங்கன்னா இங்க பயோயின்சி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்குன்னா, வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்விட் அப்படின்னு வந்திருக்கும். வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்விட்னு வந்திருக்கும். புரியுதுங்களா? பயோயின்சி ஃபோர்ஸ்ன்றது வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்விட். இதை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறதுக்கு வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்விடை வந்து வெயிட் ஆஃப் தி லிக்விட்னே எடுத்துக்கிறேன் நான். வெயிட் ஆஃப் தி லிக்விட்னே எடுத்துக்கிறேன். நமக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா வரணும்னு சொல்லுங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து வெயிட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் பை வெயிட் ஆஃப் தி வாட்டர் தானே எடுப்போம். அப்போ வெயிட் ஆஃப் தி லிக்விட் பை வெயிட் ஆஃப் தி வாட்டர்னு போட்டுக்கலாம். சரிங்களா? வெயிட் ஆஃப் தி லிக்விட்ன்றத பயோயின்சி ஃபோர்ஸ் இன் லிக்விட். அப்போ பயோயின்சி ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து லிக்விட்ல இம்மர்ஸ் பண்ணும்போது பயோயின்சி ஃபோர்ஸ் இன் லிக்விட் வருது. இதே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வாட்டர்ல இம்மர்ஸ் பண்ணும்போது பயோயின்சி ஃபோர்ஸ் இன் வாட்டர் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம பயோயின்சி ஃபோர்ஸ் இன் லிக்விடும் பயோயின்சி ஃபோர்ஸ் இன் வாட்டர் கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டிட் பண்ணோம்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து லிக்விட்ல நான் இம்மர்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அப்போ என்ன கிடைக்கும், அது வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். அப்போது என்ன ஆக்ட் ஆகும்னா பயோயின்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த பயோயின்சி ஃபோர்ஸ் தான் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் லிக்விட்னு வருது. இந்த நெட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, டோட்டல் ஃபோர்ஸ் தான் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் லிக்விட்னு வருது. அப்போ வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் லிக்விட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர்
மைனஸ் பயான்சி ஃபோர்ஸ் இன் லிக்விட்னு வருதா? இப்போ பயான்சி ஃபோர்ஸ் இன் லிக்விடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர் மைனஸ் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் லிக்விட்னு வருது. இப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி தானே வேணும், லிக்விடுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி வேணும். ஸோ லிக்விடுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர் மைனஸ் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் லிக்விட். ஆப்ஜெக்ட் லிக்விட்ல இம்மர்ஸ் பண்ணும்போது வெயிட் கண்டுபிடிக்குது டிவைட் பை வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர். உங்களுக்கு ஆல்ரெடி பயான்சி ஃபோர்ஸ் இன் வாட்டர் இங்க கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. பயான்சி ஃபோர்ஸ் இன் வாட்டர் வந்து இங்க இது சப்ஸ்டிட் பண்ண இல்லையா, வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர் மைனஸ் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் வாட்டர். ஸோ வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் ஏர் பை மைனஸ் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் வாட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் கண்டுபிடிக்குது. அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் கண்டுபிடிக்கணும், எந்த லிக்விட்ல நம்ம லிக்விடுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணுமோ அந்த லிக்விடுக்கு என்ன பண்ணா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் ஏர்ல வெயிட் கண்டுபிடிங்க. அப்புறமா அந்த ஆப்ஜெக்ட் லிக்விட்ல இம்மர்ஸ் பண்ணிட்டு அதனுடைய வெயிட் இன்சைட் லிக்விட் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிங்க. அடுத்து அந்த ஆப்ஜெக்ட் வாட்டர்ல இம்மர்ஸ் பண்ணிட்டு வாட்டர்ல இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வெயிட் எவ்வளவு கண்டுபிடிங்க. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க, உங்களுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரியுது. ஆக்சுவலா ரிலேட்டிவ் டென்சிட்டி டெஃபினேஷன் அது டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர்.